இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் आज के दिन पर हम ध्यान के लिए लिया हुआ वचन புலம்பலின் புஸ்தகம் विलाप गीत की पुस्तक 4வது அதிகாரம் 4वां अध्याय அப்படி 2வது வசனத்தை வாசியுங்கள். उसका दूसरा वचन पढ़ेंगे. தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட சீயோன் குமாரர் தேவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. सियोन के उत्तम पुत्र जो कुंदन के तुल्य थे, वे कुम्हार के बनाए हुए मिट्टी के घड़ों के समान कैसे तुच्छ गिने गए हैं. தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர் सिय्योन के पुत्रियां जो कुम्हार के तुल्य से थे, குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. कुम्हार के बनाए हुए मिट्टी के बर्तन के समान तुलना किया गया है. இது வருத்தமாக சொல்லுகிறார். ये वो बहुत दुखित से कहते हैं, எரேமியா எழுதுகிறார். इसलिए लिखा गया है. எரேமியாவுக்கும் புலம்புறாரு. यिर्मयाह ऐसा विलाप कर रहे हैं. தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர் सोने के उत्तम पे सिय्योन के पुत्रियां குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. कुम्हार के हाथ से बना हुआ मिट्टी के बर्तन के समान तुल्य किया जा रहा है. ஆண்டவர் நம்மை தங்கத்துக்கு ஒப்பான குமாரர்களாய் குமாரத்திகளாய் கர்த்தர் வணைந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने सोने के तुल्य में हमें अपने परमेश्वर ने उत्पन्न किया है. தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட பாத்திரங்களாய் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் सोने के तुल्य में हमें जो अच्छा पात्र बनाया गया हमें, இன்றைக்கு குயவனுடைய கையில் உள்ள ஒரு மண்பாண்டமா எண்ணப்படுகிறார்கள். आज कुम्हार के हाथ से बनाए हुए मिट्टी के बर्तन के समान तुल्य किया गया है. ஆண்டுடைய பிள்ளைகள் நம்மை தங்கத்துக்கு ஒப்பான ஒரு விசேஷமானவர்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கும் போது हमें परमेश्वर ने सोने के तुल्य में अपने बनाया है. तभी நாம் மண் பாத்திரங்களாய் மாறி போக கூடாது. हम मिट्टी के बर्तन के समान बदलना नहीं है. இன்றைக்கு அநேகர் கர்த்தர் தங்களை எந்த அழைப்பிலே அழைத்தாரோ अभी परमेश्वर ने बहुत से लोगों को किस बुलाहट में बुलाया है, அந்த அழைப்பை மறந்து उस बुलाहट को भूलकर கர்த்தர் தன்னை தங்கத்துக்கு ஒப்பான ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாய் வணைந்தெடுக்கிறார் என்பதை மறந்து परमेश्वर ने मुझे सोने के रूप में एक अच्छा बहुमूल्य पात्र बनाया कर भूलकर அவர்கள் ஏதோ ஒன்றை தேடி திரிகிறபடியினால் अभी वो दूसरे किसी को खोजते हुए ढूंढ रहे हुए, அவருடைய வாழ்க்கை குயவன் கையில் உள்ள மண் பாத்திரத்தை போல மாறி போகிறது. उनका जीवन कुम्हार के हाथ से बनाया हुआ मिट्टी के बर्तन के समान बदल जाता है. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं. எரேமியா 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசியுங்கள். यिर्मयाह के दूसरे 24वां वचन को पढ़ेंगे. வனாந்திரத்தில் பழுதினதும் தன் இச்சையின் மதவெளியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுத்தை நீ அதன் ஆளை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேய்ச்சுகிறவர் ஒருவரும் வருத்தப்பட்டு வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். जंगल में पली हुई जंगली गधी जो कामातुर होकर वायु सूखती फिरती है, तब कौन उसे वश में कर सकता है? जितने उसको ढूंढते हैं वे व्यर्थ परिश्रम न करे, क्योंकि वे उसे उसकी ऋतु में पाएंगे. வனாந்தரத்தில் பழகின காட்டுக்கழுதை நீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जंगल में पली हुई जंगली गधी करके लिखा गया है. வனாந்தரத்தில் பழகின காட்டுக்கழுதை. जंगल में पली हुई जंगली गधी. அப்ப காட்டுக்கழுதை என்றால் जंगली गधा कहा गया तो காட்டுக்கழுதை வனாந்தரத்தில் இருக்கக்கூடியது. वो जंगली गधा जो है वो जंगल में रहता है. காட்டுக்கழுதை என்ன செய்கிறது? जंगल का गधा क्या करता है? காட்டுக்கழுதை பொதி சுமக்கிறது. जंगल का गधा जो है वो वजन उठाता है. வனாந்தரத்திலே காட்டுக்கழுதை பொதி சுமந்து அலைகிறது. जंगल में पली हुई जंगली गधा जंगलों में घूम रही है. தண்ணீர் இல்லாத வனாந்தரத்திலே जहाँ पर पानी नहीं, उस निर्जल जल में பொதி சுமந்து அலைகிற காட்டுக்கழுதை போல उस जंगली गधों के समान இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளில் அநேகர் அப்படி மாறி போனார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். वैसे बहुत से लोग उस गधे के समान बदल गए कर वो विलाप कर रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमें अपने आप को जांच कर देखना है. கர்த்தர் நம்மை தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட பாத்திரமாய் வணைந்திருக்கும் போது परमेश्वर ने हमें सोना के रूप में एक मान पात्र बनाया है, तो நம் வனாந்தரத்திலே பொதி சுமக்கிற காட்டுக்கழுதை போல நம்முடைய வாழ்க்கை மாறி போகுமேயானால் अगर हम जंगल के गधों में वायु सूंघने वाले गधे के समान बदल जाएंगे तो அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். वो बहुत ही दुखित की बात है. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை इसलिए परमेश्वर के लोगों के जीवन இப்படி வனாந்தரத்திலே பொதி சுமக்கிற கழுதை போல மாறி போக காரணம் ऐसे जंगलों के गधों के समान बदलने का क्या कारण है? தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்து விலகி போகிறதுனால. परमेश्वर ने जो स्थान रखा है उस स्थान से हटने के कारण கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் நிலைநிறுத்தி வைக்கும் போது परमेश्वर ने एक जगह पर उन्हें स्थिर किया है, तो அந்த ஸ்தானத்தை விட்டு விலகும் போது उस जगह से वो हटते समय அந்த மனுஷனுடைய
வாழ்க்கை ஒரு கழுதை போல மாறி போகிறது. उस मनुष्य का जीवन एक गधे के समान बदल जाता है. நமக்கு தேவன் நியமித்திருக்கிற பாதை எதுவோ, परमेश्वर ने जो हमारे लिए रास्ता चुन के रखा है, அந்த பாதையில நம்ம நேர்த்தியாய் நடக்கும்போது उस रास्ते पे हम चलते समय நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. हमारे जीवन में परमेश्वर की आशीर्वाद आता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. எகிப்து தேசத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ ஆகார். मिस्र देश में रहने वाली आहार, இந்த ஆகார் वो आहार சாராளுக்கு அடிமை பெண்ணாக கொடுக்கப்படுகிறாள். वो सारल के दासी रूप में दिया जाता है. சாராளுக்கு அடிமை பெண்ணாக இருக்கிறாள். सारल के दासी के रूप में रहती है. சாராளுடைய வீட்ல இந்த ஆகார் 10 வருஷம் குடியிருந்தாள். सारा के घर पे हजीरा 10 साल तक थी. 10 வருஷம் குடியிருந்த போது 10 साल तक रहते समय சாராள் தனக்கு குழந்தை இல்லை என்கிற காரணத்தினால் सारा को पुत्र न होने के कारण இந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக்கி கொடுக்கிறாள். ये हजीरा को अब्राहम के लिए पत्नी के रूप में देती है. இந்த ஆகார் தான் கர்ப்பவதியானாள். ये हजीरा गर्भवती हुई. வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं ஆகார் தன் வாழ்க்கையில கர்ப்பவதி ஆனது போது हजीरा जब भी अपने जीवन में गर्भवती हुई, அவள் சாராளை அற்பமாக நினைத்தாள். वो सारा को तुच्छ जानने लगी. சாராளை அற்பமாக நினைத்தாள். वो सारा को तुच्छ जानने लगी. ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தர் நம்மை எந்த ஸ்தானத்துல உயர்த்தி வைத்திருக்கிறாரோ परमेश्वर ने हमें जो जगह पर ऊंचा किया है, அந்த ஸ்தானம் கர்த்தரால் நமக்கு வந்தது என்பதை அறிந்து वो जगह परमेश्वर की ओर से आया करके जानकर ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம யாரையும் அற்பமாய் எண்ண கூடாது. हम और दूसरे को किसी को भी तुच्छ नहीं जानना है. இன்னைக்கு अनेक தங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும் போது, अभी बहुत सारे लोगों के जीवन में आशीर्वाद बढ़ते समय, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டாகும் போது एक जीवन में उन्नति आते समय மற்றவர்களை அற்பமாய் वो நினைக்கிறார்கள். दूसरे को तुच्छ देखते हैं, மற்றவர்களை அற்பமாய் वो நினைக்கிறார்கள். दूसरे को तुच्छ जानते हैं. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. அற்பம் என்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்கும் போது अगर तुच्छ जानने वाला स्वभाव हमारे अंदर होगा तो கர்த்தர் நம்மை எவ்வளவு விலையேறப்பட்ட தங்கத்துக்கு ஒப்பான பாத்திரமாய் வைத்திருந்தாலும் परमेश्वर कितना ही बड़ा सोने के रूप में हमें रखा रहेगा तो भी அவர்களுக்குள்ளே காணப்படுகிற அற்பம் என்கிற குணாதிசயம் उनके अंदर रहने वाले तुच्छ देखने वाला स्वभाव रहने पर அவர்களை வனாந்தரத்திலே அலைய திரிய பண்ணுகிறது. उन्हें वो स्वभाव और जंगल के गधों के समान बदल देता है. வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத நிலைமைக்கு கொண்டு போகிறது. जीवन में कुछ न होने की परिस्थिति में ले जाता है. ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்குள்ளே மற்றவர்களை அற்பமா நினைக்க கூடாது. हम दूसरे को तुच्छ नहीं जानना है. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். हम कितना ही कष्ट उठाए, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தவர்கள் உண்டு. भोजन के लिए हमारे एक समय नहीं था. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டவர்கள் உண்டு. रेशन का चावल लेकर हमने खाया था. அப்போ நம்ம எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே இருந்து வந்தோம். हम कितने कष्ट के बीच में से उठकर आए हैं. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கும் போது अभी परमेश्वर ने हमें आशीर्वाद कर उन्नति दिया है. நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதாரம் உயரும் போது हमारे वस्तु लोभ जब बढ़ते समय நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கையின் முறைகளும் மாறி போகிறது. हमारे चाल चलन भी उसी रीति से बढ़ते जाता है. அதனால நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாறும்போது जैसे हमारे जीवन की चाल चलन बढ़ती है, சாதாரண நிலைமையில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது जो साधारण रूप से रहते हैं उस लोगों को देखते समय ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களை நம்ம அற்பமாய் எண்ண கூடாது. उनको देखकर हमें तुच्छ नहीं जानना है. அற்பமாய் எண்ண கூடாது. उन्हें तुच्छ नहीं जानना है. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாரு? हमारा आशीर्वाद का क्या कारण है? தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட பாத்திரமாய் நம்மை வணைந்து வைத்தது யாரு? सोने के रूप में पात्र किसने बना के रखा है? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமான கர்த்தரை தேவ பிள்ளைகளுக்கு மறக்க கூடாது. हमें आशीर्वाद का जो कारण परमेश्वर उसे कभी भूलना नहीं है. அற்பமாய் நினைக்கிறாய். तुच्छ जानते हैं. தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் இருந்த சாராளை அற்பமாய் நினைக்கிறாய். उसके आशीर्वाद के पात्र में रूप में सारा को वो तुच्छ जानने लगी. ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்குள்ள அற்பம் என்கிற சுபாவம் இருக்க கூடாது. हमारे अंदर तुच्छ जानने वाला स्वभाव नहीं होना चाहिए. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரா? परमेश्वर ने हमें आशीर्वाद किया है. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். परमेश्वर को धन्यवाद दो. இன்னைக்கு அநேகர் अभी बहुत से लोग கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்க்கும்போது कष्ट उठाने वाले लोगों को देखकर அவர்கள் வாயினாலே சொல்லுகிறார்கள், उनके मुंह से बोलते हैं, இந்த ரேஷன் அரிசி எப்படிதான் உள்ள போகுதுன்னே தெரியல. ये रेशन का चावल कैसे उनके अंदर जा रहा है. இந்த அரிசி எப்படிதான் உங்க வாய் உள்ள போகுதுன்னு தெரியல. ये रेशन का चावल कैसे उनके मुंह के अंदर जा रहा है. இந்த வார்த்தை எப்படி வருகிறது? ये किससे बोलते हैं? ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் அதனால தான் வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं, நீங்கள் யாரையும் அடிமைப்படுத்தாதீர்கள். तुम किसी को भी दासित्व में मत लेके आइए. நீங்களும் ஒரு நாள் எகிப்திலே அடிமையா இருந்தீர்கள் என்பதை மறக்காதீர்கள். तुम भी मिस्र देश में एक दासित्व में थे कर कभी भूलना नहीं. ஒரு நாள் நீங்களும் எகிப்தில் அடிமையா இருந்தீர்கள். एक दिन तुम भी मिस्र देश में दासित्व में थे. அதை நினைத்து उसे सोचकर நீங்கள் மற்றவர்களை அடிமை ஆக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். तुम दूसरे को दासित्व में मत ले आइए कर कहते हैं. ஒரு நாள் அப்படிப்பட்ட ஆகாரத்தை நாம் சாப்பிட்டவர்கள் தான். एक दिन उस प्रकार के भोजन को हम भी खाए थे. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை
உயர்த்தி வைத்திருக்கும் போது परंतु आज परमेश्वर ने हमें उन्नति करके रखा है तो இப்படிப்பட்ட ஆகாரங்களை சாப்பிடுகிற மக்களை பார்த்து उस प्रकार के भोजन खाने वाले लोगों को देखकर அநேக விசுவாசிகள் அற்பமாய் நினைக்கிறார்கள். बहुत से विश्वासी लोग तुच्छ देखते हैं। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर देखता है, கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देख रहा है எந்த நிலைமையிலிருந்து நம்ம வந்தோம், हम कौन से परिस्थिति आए थे, எந்த நிலைமையிலிருந்து வந்தோம், हम कौन से परिस्थिति से आए हैं। அதே நிலைமையில கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்க்கும்போது वही परिस्थिति में रहने वाले लोगों को देखते समय உங்கள் இருதயம் அவர்களுக்காக அங்கலாய்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டுமே அல்லாமல் तुम्हारे मन में व्याकुल होकर तुम्हें उनके लिए प्रार्थना करना है, इसका छोड़कर அவர்களை அற்பமாய் நினைக்க கூடாது. उन्हें कभी तुच्छ नहीं जानना। இந்த அற்பம் என்கிற குணாதிசயம் ஆகாருக்குள்ளே வந்தபடியினால் ये तुच्छ जानने वाला स्वभाव है हाजिरा के अंदर आने के कारण அடிமையாய் இருந்த இந்த ஆகார் ये दासियों में रहने वाली हाजिरा ஆபிரகாமுக்கு மனைவியாய் உயர்த்தப்பட்ட போது अब्राहम की पत्नी के रूप में बढ़ती होते समय செல்வ சீமானாய் இருந்த ஆபிரகாமுடைய வீட்டிலே धनी अब्राहम के घर पर சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஆகார் और बहुत सुख से रहने वाले हाजिरा இன்றைக்கு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாய். अभी वो जंगल में भटक रही है। அவளுடைய வாழ்க்கை குயவனுடைய கையில் உள்ள மண்பாத்திரமாய் மாறி போகிறது. उसका जीवन कुमार के हाथ से बना हुआ मिट्टी के बर्तन के समान बदल गया है। நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखना है। கர்த்தர் நம்மை விலையேறப்பட்ட தங்கத்துக்கு ஒப்பான பாத்திரமாய் அணிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें सोने के रूप में एक अच्छा पात्र बनाया हुआ है। கர்த்தர் நம்மை உன்னதமான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். हमें एक उन्नति भरे स्थान पर परमेश्वर ने रखा है। இந்த ஸ்தானத்தை தேவ பிள்ளைகள் ஒரு நாள் இழந்து போக கூடாது. उस जगह को हमें कभी खो न जाना है। அந்த இழந்து போகிற குணாதிசயங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. वो खो जाने का स्वभाव अंदर हमारे अंदर नहीं होना चाहिए। எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். सभी परिस्थिति में परमेश्वर पर आनंदित से रहना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். साउल के रूप में हम शास्त्र में पढ़ते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். हमारे लिए एक राजा चाहिए करके पूछे। சாமுவேல் அதுவரைக்கும் அவர்களை வழிநடத்தி வருகிறார். शमूएल तब तक उनको चलाते आ रहा था। இப்ப இவர்களுக்குள்ள ஒரு ஆசை, उनके अंदर एक इच्छा पैदा हुई, எல்லா ஜனங்களையும் ஆட்சி செய்வது போல सभी लोगों को जैसे राज्य करते हैं எங்களையும் ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேணும். हमको भी राज्य करने के लिए एक राजा चाहिए। இந்த சாமுவேலுக்கு ரொம்ப கவலை. ये शमूएल के अंदर बहुत दुख हुआ। ஒரு ராஜா இவர்களை ஆளுகை செய்வாரானால் अगर एक राजा उनके ऊपर राज्य करेगा இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? उनका परिस्थिति क्या होगी? அவர்களுக்கு தெரியவில்லை. उनको नहीं पता, தெரியாமலே கேட்கிறார்கள். उनको नहीं पता, वो अनजाने में कह रहे हैं। ஆண்டவரிடத்துல போய் சொல்லுகிறார். परमेश्वर से जाकर पूछने लगे। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर ने कहा அவர்கள் விருப்பப்படி ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டால் उनकी इच्छा के अनुसार अगर उन्होंने राजा को चुन लिया, அந்த ராஜா அவர்களை எப்படி நடத்துவான் என்பதை நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடு. वो राजा किस प्रकार उन्हें चलाएगा उसे तुम सिखाओ। உங்கள் பிள்ளைகளிலே अनेகரை அவன் அடிமையாக்கி கொள்ளுவார். तुम्हारे बच्चों में से बहुत सारे लोगों को दासत्व कर लेगा। ராஜா எப்படி துன்பப்படுத்துவான் என்று சொல்லி கொடுத்தார். राजा कैसे दुख दिलाएगा वो उन्होंने कहा, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவில்லை. परंतु इजराइल लोगों ने उसे सुना ही नहीं। இல்ல இல்ல, नहीं नहीं, மற்றவர்களை ஆளுகை செய்கிறது போல दूसरों को जैसे राज्य करते उसी प्रकार எங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேண்டும். हमारे ऊपर भी राज करने के लिए एक राजा चाहिए। சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அங்கலாய்க்கிறார். शमूएल अपने परमेश्वर के समूह पर जाकर रोने लगा। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, அவர்கள் சொல்லை நீ கேளு. वो जो कहते वो सुन ले। அவர்கள் உன்னை தள்ளவில்லை, उन्होंने तुझे नहीं टुकराया, அவர்கள் என்னை தள்ளினார்கள். उन्होंने मुझे टुकराया है। நீ அவர்கள் மீது ஆட்சி செய்து तू उनके ऊपर राज्य कर कर। சாமுவேல் தீர்க்கதரிசி. सामुएल एक भविष्यद्वक्ता था। சாமுவேல் வழி நடத்துகிறார், நியாயம் விசாரிக்கிறார். सामुएल उन्हें चलाता था। அவர்கள் உன்னை தள்ளவில்லை, वो तुम्हें नहीं ढकले हैं, அவர்கள் என்னை தள்ளுகிறார். वो मुझे ठोकर कहा है। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज अच्छे से जांच लेना है। சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, सामुएल एक भविष्यद्वक्ता था। சாமுவேல் ஒரு ஞானதிருஷ்டிக்காரன். सामुएल एक न्याय दृष्टि वाला था। இந்த தீர்க்கதரிசி ஞானதிருஷ்டிக்காரனுமாகிய சாமுவேல் वो भविष्यद्वक्ता सामुएल ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது वो लोगों को चलाते समय இந்த ஜனங்கள் அவனை புறக்கணிக்கிறார்கள். ये लोग उसे ठुकराने लगे। அதே போலதான் சவுல் उसी प्रकार साउल ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். लोगों को दुखी दिला रहा था। கர்த்தருக்கு தரிசனமான போது परमेश्वर उसको दर्शन देते समय ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொன்னார். तो जो दुखी दिला रहा है वो परमेश्वर मैं ही हूँ। அவன் நினைக்கிறான், वो सोचता है தேவ பிள்ளைகளை தான் நாம் துன்பப்படுத்தினோம். मैं तो परमेश्वर के लोगों को ही दुखी दिला रहा था। ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்கிறார். परंतु परमेश्वर कहता है जो दुख दिला रहा है वो यीशु मैं ही हूँ। ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், एक ही चीज जांच लेना है। கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் परमेश्वर छुड़ाए गए परमेश्वर के लोग, அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் अगर वो छोटे हो या बड़े हो, அவர்களை
அவர்களை தேவ பிள்ளைகள் நாம் துன்பப்படுத்த கூடாது. उसे हमें कभी दुख नहीं दिलाना है. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் परमेश्वर से अभिषेक पाए हुए कोई भी सेवक हो, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களை புறக்கணிக்க கூடாது. उन्हें कभी ठोकर न देना है. இந்த சவுல் ये शाऊल தனக்கு தன் வாழ்க்கையிலே वो अपने जीवन में சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமற்றி शामुएल ने बोले हुए बातों पर आज्ञा पालन करना नहीं छोड़कर வேதத்தில் வாசிக்கிறோம் शास्त्र में पढ़ते हैं ஜனங்களுடைய விருப்பப்படி கர்த்தர் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். लोगों की इच्छा के अनुसार परमेश्वर ने एक राजा को नियुक्त किया. இந்த சவுல் வரும்போது ஜன கூட்டத்துக்குள்ள வரும்போது ये शाऊल ये लोगों के बीच पर आते समय எல்லா ஜனங்களும் सभी लोग मिलकर அவனுடைய தோளுக்கு கீழாக இருக்கத்தக்கதாக उसके कंधे के नीचे रहने के समान அவ்வளவு உயரமா இருந்தார். उतना ऊंचा था, அவ்வளவு உயரமா இருந்தார். उतना ऊंचा व्यक्ति था. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை பாருங்கள். परमेश्वर से चुना हुआ व्यक्ति को देखो, எல்லாரை பார்க்கிலும் உயரமான ஒரு மனுஷன். सभी से देख के बढ़कर वो ऊंचा था. தேவன் தெரிந்தெடுத்தாலும் परमेश्वर अगर चुन ले, ஜனங்கள் கர்த்தரை தள்ளினபடினாலே लोगों ने परमेश्वर को ठुकराया तभी கர்த்தர் தங்களை ஆளுகை செய்ய கூடாது என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகினபடினாலே परमेश्वर हम पर राज्य न करने के लिए परमेश्वर को उन्होंने ठुकराने पर கர்த்தர் சவுலை அவர்களுக்கு ராஜாவாய் ஏற்படுத்தி கொடுத்தார். परमेश्वर ने शाऊल को उनके लिए राजा के रूप में नियुक्त किया. சவுலை ராஜாவாக்கி கொடுத்தது கர்த்தர் சந்தோஷமாய் கொடுக்கவில்லை. परमेश्वर ने शाऊल को राजा के रूप में आनंदित से नहीं दिया. ஜனங்கள் கர்த்தரை புறக்கணித்தது நிமித்தமாய் लोगों ने परमेश्वर को ठुकराया, इसलिए அவருடைய புறக்கணிப்பு நிமித்தமாய் கர்த்தர் சவுலை ராஜாவாய் ஏற்படுத்துகிறார். उनके ठुकराने के कारण शाऊल को परमेश्वर ने राजा के रूप में नियुक्त किया. சவுலை அபிஷேகம் பண்ணினார்கள், उस शाऊल को उन्होंने अभिषेक दिलाया, ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். राजा के रूप में अभिषेक किया. அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. अभिषेक करने के लिए एक इच्छा होती है. பழைய ஏற்பாட்டு காலத்திலே अगर पुराने समय पर ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நிறைவேற்றி முடிப்பதற்காக एक कुछ बातों को समाप्त करने के लिए அந்தந்த வேலையை செய்து முடிப்பதற்காக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். वो काम को पूरा करने के लिए अभिषेक दिया जाता था. அந்த காரியம் நிறைவேற்றி முடித்த பிறகு वो काम खत्म होने के बाद அந்த அபிஷேகம் விலகுகிறது. वो अभिषेक उनसे हट जाता है. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் अभी परमेश्वर के लोग இந்த நாட்கள்ல என்றென்றைக்கும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். आज के दिन पर हमेशा हमारे साथ रहने के लिए पवित्र आत्मा को परमेश्वर ने हमारे लिए दिया है. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இப்ப சவுலுக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்தது. अभी शाऊल को एक अभिषेक मिला, அவனுக்கு ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்கிறார். उसको राज्य करने का अभिषेक दिया. எதற்காக? क्यों दिया? பெலிஸ்தருடைய கையில் இருந்து फिलिस्तियों के हाथों से, அமலேக்கியருடைய கையில் இருந்து अमलेकियों के हाथों से இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். इस्राएल लोगों को छुड़ाने के लिए இதற்காக ஒரு அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. इसके लिए एक अभिषेक उसे दिया गया था. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை अभी परमेश्वर की बातों को இது சவுல் மீறினான். वो शाऊल उसका उल्लंघन किया. சாமுவேல் சொன்னார், शमूएल ने कहा, நான் உன்னிடத்தில் வந்து मैं तेरे पास आकर நான் உனக்கு பலி செலுத்தபடியாய் मैं उंगली चलाने के लिए நீ 7 நாள் எனக்கு காத்திருக்க வேண்டும். तू 7 दिन तक इंतजार करना, நீ 7 நாள் காத்திருக்க வேண்டும். 7 दिन तक इंतजार करना. யுத்தம் மும்முரமாய் வருகிறது. अब यहाँ पर युद्ध आ रहा था. ஜனங்கள் எல்லாம் சிதறி போக ஆரம்பிக்கிறார்கள். लोग यहाँ पर तितर बितर हो रहे थे. சாமுவேல் வர கால தாமதமான போது शमूएल आने के लिए देरी होने पर இந்த சவுல் துணிந்து ये शाऊल ने जानकर வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, சவுல் துணிந்து शाऊल ने जानबूझकर கொள்ளையின் மேல் பறந்து उसके बलि के ऊपर आकर தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தார். परमेश्वर के विरुद्ध उसने बुरे काम किए. தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தார். परमेश्वर के विरुद्ध उसने बुराई किया. துணிவு உண்டாயிற்று. उसके अंदर एक जल्दपन हुआ, துணிவு உண்டாயிற்று. जल्दपन हुआ. தேவ பிள்ளைகள் பலி செலுத்துவது ஆசாரியர்களுடைய வேலை. बलि चढ़ाना वो शास्त्रियों का काम है. ஆசாரியர்கள் பலி செலுத்த வேண்டியவர்கள். शास्त्री लोग ही उसे बलि देना है. ராஜாக்களுடைய அழைப்பு வேறு, राजा का बुलावट अलग है, ஆசாரியர்களுடைய அழைப்பு வேறு. शास्त्रियों का बुलावट अलग है. இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்து தள்ளினபடினால் इजराइल लोगों ने उन्हें ठुकराने के कारण மாம்சத்தின்படி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ராஜா இந்த சவுல். शारीरिक रूप में राजा के रूप में शाऊल को परमेश्वर ने उत्पन्न किया. ஆனா இந்த சவுல் கர்த்தரை புறக்கணிக்கிறார். परंतु ये शाऊल ने राजा को ठोकर दिया. கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாய் வந்தது. परमेश्वर की बातें शमूएल के रूप से आई, ஆனா சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு இந்த சவுல் கீழ்ப்படியவில்லை. परंतु शमूएल से बोली गई बातों पर ये शाऊल ने आगे पालन नहीं किया. சவுலுக்கு ஒரு துணிவு உண்டாயிற்று. शाऊल के अंदर एक तीव्रता हुई. கொள்ளை பொருட்கள் மீது பறக்கிறான். वो मृत्यु के वस्तु के ऊपर आया. தேவனுக்கு விரோதமான
பொல்லாப்பை செய்து परमेश्वर के विरुद्ध बुराई कर कर துணிந்து பலி செலுத்த और ஆரம்பித்தார். तीव्रता से बलि चढ़ाया। ஆசாரிகள் பலி செலுத்த வேண்டிய பலியை याजक लोग चढ़ाने वाले उस बलि को இந்த ராஜா செலுத்துகிறார். ये राजा ने किया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பான காரியத்தை செய்தார். परमेश्वर की नजरों पे बुराई काम किया। ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய அழைப்பு எதுவோ, हमारा बुलावट क्या है, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் எதுவோ हमारे जीवन में परमेश्वर की इच्छा क्या है, அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமே அல்லாமல் उसे ही पूरा करना, बल्कि தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. दूसरे जो करते हैं उस कामों को हमें नहीं करना चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியத்தை செய்தார். परमेश्वर के विरुद्ध परमेश्वर की बुराई काम करने लगा। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा। பேதுரு சம்பவத்தை வாசிக்கிறோம். और शास्त्र में एक घटना को देखते हैं। உடன்படிக்கை பெட்டியை वाचा के संदूक சுமந்து கொண்டு வருகிறார்கள். பெட்டியில் வண்டியில ஏத்தி கொண்டு வருகிறார்கள். उसे गाड़ी पर चढ़ाकर लेके आ रहे हैं, மாட்டு வண்டியில. गाय के गाड़ी पर। அந்த மாடு மிரண்டது. वो गाय तरबतर हुआ, அந்த பெட்டி சரிகிறது. वो पेटी नीचे गिरने जा रहा था। ஊசா பார்க்கிறார். ऊसा देखा, அவர் பெட்டியிடத்தில் வந்து वो पेटी के पास आकर பெட்டி விழுந்து விட கூடாது என்று சொல்லி பெட்டியை தொட்டான். वो पेटी नीचे न गिरने जाने के लिए उसने उस पेटी पर पकड़ा। அவன் செய்தது நல்ல எண்ணத்தோடு செய்திருக்கலாம். उसने अपने अच्छे इच्छा के अनुसार ही किया, ஆனால் இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருந்தது. वो परमेश्वर के नजर पे बुरा था। அவன் பார்வை கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருந்தபடினா वो परमेश्वर के नजर पर गलत होने के कारण அந்த ஊசா அதே இடத்துல மரித்து போனான். वो ऊसा उसी जगह पर मर गया। தேவனுடைய பெட்டியை சுமக்க வேண்டிய வேலை ஆசாரியருடைய வேலை. परमेश्वर के पेटी को उठाने का काम याजकों का था। தேவனுடைய பெட்டியை தொடக்கூடியது ஆசாரியருடைய வேலை. परमेश्वर का पेटी को छूने का काम याजक का था। இந்த ஆசாரியர்கள் செய்யக்கூடிய வேலையை ये याजक करने वाले कामों को அவன் துணிந்து போய் செய்தான். वो तीव्रता से किया। தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தான். परमेश्वर के विरुद्ध उसने बुरा काम किया। கர்த்தர் இந்த சவுலுடைய ராஜ்யபாரத்தை கையிலிருந்து எடுத்து போட்டார். परमेश्वर ने उसके राज्य को उसके हाथों से निकाल लिया। அவனுக்கு இந்த ராஜரீக அபிஷேகம் அவனை விட்டு விலகி போயிற்று. उसको राज्य का अभिषेक जो दिया था उससे हट गया। அவனை அலக்கழிக்கிற பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தது. उसके अंदर बुरे आत्मा अंदर आ गई। ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் துஷ்ட ஆவி பிடித்தவனாகவே அலைந்தார். उसके अंदर बुराई वाला आत्मा अंदर ही रह गया। கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் விலகினது. परमेश्वर ने दिया वो अभिषेक उससे हट गई। அவனுக்குள்ள அசுத்த ஆவி நுழைந்தது. उसके अंदर एक बुरा आत्मा आ गई। யாரை பார்த்தாலும் ஒரு காய்மகார, वो किसी को भी देखे उसे मारने के लिए जाता। ஒரு காய்மகார அவனுக்குள்ள உண்டாயிற்று. किसी को भी मारने के लिए देखता। எப்பொழுதும் ஒரு கோபம், कभी भी उसे क्रोध होती थी, எப்பவும் கோபம். कभी भी गुस्सा करता था। முகத்தை பார்த்தாலே ஒரு கோபம். अगर दूसरे के चेहरा देखा तो ही गुस्सा। இன்னைக்கு அநேகருடைய முகத்தை பார்த்தாலே அவருடைய முகத்துல கோபம் சீறி நிற்கிறது. अभी दूसरे को किसी को देखते उनके चेहरे को देखते हमें बहुत गुस्सा आता है। காரணம் என்ன? उसका क्या कारण है? இருதயத்துல திருப்தி இல்ல. उनके मन में तृप्ति नहीं है, இருதயத்துல நிறைவு இல்ல. उनके मन में भरपूरी नहीं है। இருதயத்துல நிறைவு இல்லாத காரணத்தினால் उनके मन में भरपूरी न होने के कारण மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு பொறாமை, दूसरे को देखते समय तुच्छ देखते हैं। அந்த பொறாமையின் விளைவினால் முகத்தில் கோபம் வெளிப்படுகிறது. उस तुच्छ के कारण ही उनके मुंह में गुस्सा आता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற காரியத்திலே திருப்தியா இருக்க வேண்டும். हमें जो परमेश्वर ने दिया उस काम में हमें तृप्त रहना है। ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியத்திலே உண்மையாய் கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर जो हमसे बातें की है उसमें हमें सच्चाई से काम करना है। கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து परमेश्वर की नजरों पे बुरा काम कर कर துணிந்து போய் கர்த்தருடைய காரியத்தை செய்தபடியினால் तीव्रता से उन परमेश्वर के कामों को करने के कारण இந்த சவுலுடைய ராஜரீக அபிஷேகம் முன்னிட்டு இழந்து ये शाऊल का राज्य उसके दूर होकर அவனுடைய கையில் இந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் பிரித்து போட்டார். उसके हाथ के राजा के पद को परमेश्वर ने दूर कर दिया। சவுலை கர்த்தர் ஒரு தங்கத்துக்கு ஒப்பான விசேஷ பாத்திரமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். शाऊल को सोने के रूप में एक विशेष पात्र बनाया था। முழு இஸ்ரவேலரை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜ அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். सभी इजराइल लोगों को राज्य करने के लिए राजा का पद दिया था। அவன் கழுதையை தேடி போன மனுஷன். वो तो गधा को ढूंढ कर गया था। அவனுடைய படிப்பு அறிவு பட்ட ஒன்று இல்ல. उसको ज्ञान और कुछ नहीं थी। தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போன போது उनके पिता का गधा गायब हो गया था। तभी கழுதையை தேடி போன ஒரு மனுஷன் उस गधे को ढूंढ कर निकला हुआ मनुष्य था। தீர்க்கதரிசி பார்க்க வேண்டும் என்று போன போது भविष्यवक्ता को देखने के लिए जब भी गया था இங்க ஒரு ஞானதிருஷ்டிக்காரன் இருக்கிறார். वहां पर एक न्याय दृष्टि वाला है। அவரிடத்தில் போனால் நம்முடைய கழுதை எங்க இருக்கு என்று சொல்லுவார். उसके पास जाएंगे तो हमारा गधा कहाँ है करके वो बता देगा। இப்படி நினைத்து சாமுவேலை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். ऐसा सोचकर उन्होंने शमूएल को मिलने के लिए गए थे। அந்த சாமுவேலை சந்திக்க போகும்போது उस शमूएल को मिलने के पहले அந்த சவுல் சொல்லுகிறார், वहाँ पे शाऊल कहता है ஒரு ஞானதிருஷ்டிக்காரனை சந்திக்க
போகிறாய். एक दूरदृष्टि देखने वाला व्यक्ति यहाँ पर है, ஒரு ஞான திருஷ்டிக்காரரை சந்திக்க एक போகிறாய். न्याय दृष्टि देखने वाला व्यक्ति वहाँ पर है, ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்க एक போகிறாய். भविष्यवक्ता को देखने जा रहे हैं। அவரிடத்தில் வெறுமையாய் எப்படி போவது? उसके पास खाली हाथ कैसे जाएंगे? அவரிடத்தில் வெறுமையாய் போக கூடாது. उसके पास खाली हाथ नहीं जाना है, அவருக்கு ஏதாவது கொண்டு போக வேண்டும் उसके लिए कुछ ना कुछ लेके जाना है। என்று சொல்லி ऐसा सोचकर தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். वो अपने आप को देख रहा है, தன்னிடத்தில் ஒன்றுமில்லை. उसके पास कुछ नहीं था, தன்னிடத்தில் ஒன்றுமில்லை. उसके पास कुछ नहीं था, தீர்க்கதரிசிக்கு கொடுப்பதற்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. भविष्यवक्ता को देने के लिए उसके पास कुछ नहीं था, ஞான திருஷ்டிக்காரன் கையிலே கொடுப்பதற்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. न्याय दृष्टि देखने वाले व्यक्ति को देने के लिए कुछ नहीं था। அவன் கூட அழைத்து கொண்டு போன வேலைக்காரன், उसके साथ ले जाने वाले सेवक को, அவன் கூட போன மனுஷன், उसके साथ जो गए थे वो मनुष्य को, அவன் சொல்லுகிறான், उसके पास कहता है கவலைப்படாதே, तुम उदास ना हो जाइए, என்னிடத்தில் இருக்கிறது, मेरे पास है, என்னிடத்தில் இருக்கிறதை मेरे पास जो है அந்த தீர்க்கதரிசி கையில கொடுத்து उसे उस भविष्यवक्ता के हाथों पर देकर நாம் அவரை சந்தித்து விட்டு வரலாம். हम उसे देख कर आएंगे। அல்லேலூயா, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தீர்க்கதரிசியை சந்திக்க போகும்போது அவருடைய கையிலே காணிக்கை கொடுக்க கூடிய 5 பைசா இல்லாத இருந்த மனுஷன், भविष्यवक्ता को देखने जाते समय उसके हाथ पर कोई पैसा भी नहीं थे। வனாந்தரத்தில் காணாமல் போன கழுதையை தேடி அலைந்த மனுஷன், जंगल में जो गायब हो गया उस गधे को ढूंढने वाला मनुष्य, கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் பட்டது. परमेश्वर की नजर उसके ऊपर गिरी, கர்த்தருடைய ஆசீர்வதித்தார், परमेश्वर ने उसे आशीर्वाद दिलाया, கர்த்தருடைய அபிஷேகித்தார். परमेश्वर ने उसे अभिषेक किया, அவளுக்கு துணிவு வந்தது, उसके अंदर एक तीव्रता आई, துணிவு வந்தது. उसके अंदर तीव्रता आई। கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்வதற்கு என் இருதயத்திலே துணிவு உண்டாயிற்று. परमेश्वर के विरुद्ध बुरा काम करने के लिए एक तीव्रता जन्म हुई। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज हम किस प्रकार है? கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்து, परमेश्वर ने हमें एक अभिषेक देकर, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, परमेश्वर ने हमें आशीर्वाद देकर, கர்த்தருடைய கையிலே சில பொறுப்புகளை தரும்போது परमेश्वर मुझे हमारे हाथों पे कामों को देते समय நம்முடைய வாழ்க்கையில பெருமை உண்டாகிறதா? हमारे जीवन में घमंड आ रही है क्या? நம்முடைய வாழ்க்கையில ஒரு துணிவு உண்டாகிறதா? हमारे जीवन में एक तीव्रता आ रही है? கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய நினைக்கிறோமா? परमेश्वर के विरुद्ध हम बुरा काम करने के लिए सोच रहे हैं? நம்மை ஆராய்ந்து हमें பார்க்கிறேன். अपने आप को जांच कर देखेंगे। அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுனதானால் बहुत से जीवन के ऐसे परिस्थिति होगी तो கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். परमेश्वर दिया हुआ आशीर्वाद को वो खो जाते हैं, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். परमेश्वर दिया हुआ आशीर्वाद को खो जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்கணும். हमें बहुत ध्यान पूर्वक रहना है। இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில आज बहुत से जीवनों पर கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் मसीह को ग्रहण कर ले लिए हैं, நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார்கள். अब दैनंदिन बढ़ोतरी करते हैं, நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார்கள். दैनंदिन बढ़ोतरी होते जाते हैं, நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். दैनंदिन उसमें आशीर्वाद पाई जा रही है। ஆனால் இன்னும் அநேகர் अभी बहुत से लोग கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதினால் मसीह को विश्वास कर ग्रहण करने के कारण வாழ்க்கையிலே முன்னோக்கி போக முடியாதபடிக்கு अपने जीवन में बढ़ोतरी न पाते हुए நாளுக்கு நாள் வாழ்க்கையிலே தரங்கட்டு दैनंदिन उनके जीवन में कमी आकर வாழ்க்கையிலே கழுதை தேய்ந்து கட்டரமாய் மாறினது போல जैसे गधा घिसकर एक चींटी के समान बदल जाता है, நாளுக்கு நாள் தரம் குறைந்து उसी प्रकार उनके जीवन कमी होकर ஒன்றுமில்லாத நிலைமைக்கு போகிறார்கள். कुछ न होने की परिस्थिति के हो जाते हैं, அங்கலாய்ப்பு உண்டாகிறது. उनके अंदर व्याकुल हो जाता है। நான் கர்த்தரை தான தேடினே, मैं तो परमेश्वर को ही तो ढूंढ रहा था, கர்த்தரை ஒழுங்காய் ஆராதிக்க போனேன். परमेश्वर को लिए बराबर आराधना में जाता था। என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நிலைமை உண்டாகிறது? मेरे जीवन में ये कमियां क्यों आ रही है? ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பார்த்தால் परमेश्वर के समूह पर बैठकर हम जांच कर தேவ देखेंगे। பிள்ளை கர்த்தர் உன்னை உன்னதமான அனுபவத்தில் வைத்திருக்கும் போது परमेश्वर तुम्हें महान जगह पर रखते समय நீ கர்த்தரை மறந்து तू परमेश्वर को भूल कर கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய परमेश्वर के विरुद्ध बुराई काम करते உன் समय இருதயத்தில் ஒரு துணிவு வந்திருக்குமேயானால் तेरे मन के अंदर एक तीव्रता आने के कारण, அந்த துணிவு என்று சொல்லும்போது वो तीव्रता कहने पर தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அற்பமாய் நினைப்பது, भविष्यवक्ता के बोली पर वो तुच्छ जानने पर, தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் நினைப்பது, परमेश्वर की बातों पर तुच्छ जानने पर, இப்படிப்பட்ட குணாதிசயம் வந்தபோது ऐसे सब गुण उनके अंदर आते समय ஆஸ்வதிக்கப்பட்ட சவுல், आशीर्वाद पाया हुआ शाऊल, உயர்த்தப்பட்ட சவுல் ऊंचा किया हुआ शाऊल எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். सभी चीजों को खोकर खड़ा है। அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத சூன்யமாய் மாறி போனது. उसका जीवन शून्य में बदल गया। தேவ பிள்ளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தங்கத்துக்கு ஒப்பாய் விசேஷித்தமான பாத்திரமாய் வணைந்து வைத்திருக்கிறார். परमेश्वर ने तुम सभी को सोने के रूप में एक अच्छा पात्र बनाकर रखा है। கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு நாள் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொள்ள கூடாது. परमेश्वर के विरुद्ध कोई बुराई काम करने के लिए तीव्रता ना होना। கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய துணிவு கொள்ளுகிற ஒரு காரியம், अगर परमेश्वर के विरुद्ध कोई भी तुम अगर बुराई काम करोगे, ஊழியர்கள்
செய்யக்கூடிய காரியத்தை ஊழியர்கள் தான் செய்யணும். सेवक लोग करने वाला काम को सेवक लोग ही करना है. விசுவாசிகள் செய்யக்கூடிய காரியத்தை விசுவாசிகள் செய்யணும். विश्वासी लोग करने वाले काम को विश्वासी लोग ही करना है. நமக்கு தந்த அபிஷேகத்துக்கு ஏற்றாற்போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். हमें दिए अभिषेक के अनुसार हमें चलना चाहिए. இன்னைக்கு நமக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கிறது என்பதனால் ஊழியர்களை அற்பமா நினைக்க கூடாது. आज हमारे लिए एक पद आया है तो सेवकों को तुच्छ नहीं जानना. வாழ்க்கை சூன்யமாய் மாறினது. हमारा जीवन शून्य के रूप में बदल जाएगा. வனாந்தரமாய் மாறினது. जंगल के रूप में बदल जाएगा. ஆண்டவருடைய பிள்ளைகளிடம் வேதத்திலிருந்து வசனங்களை சொல்லி போகிறேன். हम शास्त्र में से वचनों को बताते जा रही हूँ. கர்த்தர் நம்மை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கும் போது परमेश्वर हमें एक जगह पर रखते समय நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் மாறி போக இடம் கொடுக்க கூடாது. हमारा जीवन जंगल के रूप में बदलने के लिए हमें स्थान नहीं देना है. வேதத்திலே வாசிக்கிறோம். हम शास्त्र में पढ़ते हैं. லோத்து என்கிற நீதிமானை குறித்து வாசிக்கிறோம். लूत नाम एक धर्मी को पढ़ते हैं. லோத்து நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लूत धर्मी कर लिखा गया है. அந்த நீதிமானாகிய லோத்து वो धर्मी लूत ஆபிரகாமோடு கூட இருந்தார். अब्राहम के संग था. லோத்துக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு இல்லை. लूत को अलग से बुलावट नहीं था. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். अब्राहम को परमेश्वर ने बुलाया. தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு சேர்ந்து லோத்து பயணம் புறப்படுகிறார். परमेश्वर से बुलाया. अब्राहम के साथ लूत भी चल रहा था. ஆபிரகாமை பற்றி கொண்டு பின்போன லோத்து अब्राहम को पीछे पीछे लूत भी चला. அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். वो परमेश्वर से आशीर्वाद पाया. ஆபிரகாமுக்கு மந்தைகள் பெருகுகிறது. अब्राहम को भेड़ बकरियां बढ़ने लगी. லோத்துக்கு மந்தைகள் பெருகுகிறது. लूत को भी भेड़ बकरियां बढ़ने लगी. லோத்துக்கு வந்த ஆசீர்வாதம் எதனால்? लूत को आया हुआ आशीर्वाद किसके कारण था? லோத்து தனிப்பட்ட முறையில் அழைக்கப்படவில்லை. लूत को अकेले में उसको बुलाया नहीं गया था. லோத்துக்கு தனிப்பட்ட முறையில் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படவில்லை. लूत को अकेलेपन में उसको प्रतिज्ञा नहीं दी गई थी. லோத்துவை ஆண்டவர் அழைக்கல. लूत को परमेश्वर ने नहीं बुलाया था. ஆனால் அழைக்கப்பட்டு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஆபிரகாமோடு जो परमेश्वर से बुलाया गया और प्रतिज्ञा दिया हुआ अब्राहम के साथ இந்த லோத்து சேர்ந்து கொண்டபடியினால் ये लूत भी उसके संग मिलने के कारण கர்த்தர் லோத்துவை ஆசீர்வதித்து ஒரு மந்தை திரளாய் பெருகக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதித்தார். परमेश्वर ने लूत को आशीर्वाद करके उसके भेड़ बकरियों को बढ़ा कर दिया, आशीर्वाद किया. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட போது जब भी उसको आशीर्वाद करके उसे उन्नति पाते समय ரெண்டு பேருடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது. भेड़ बकरी चरवाहों के अंदर उनके झगड़ा होने लगी. ரெண்டு பேருடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது. दोनों के चरवाहों के अंदर झगड़ा होने लगी. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் वे परमेश्वर के लोग வேதத்திலே ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது शास्त्र की उत्पत्ति में पढ़ते समय லோத்து தன் கண்களை ஏறிட்டு பார்த்தான். लूत अपने आंख को उठाकर देखा. சோதோம் கொமோரா பட்டணம் அவன் கண்களுக்கு ஏதேன் தோட்டத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் பசுமையா இருந்தது. सोदोम कुमारा जो शहर था वो एदेन वाटिका के समय परमेश्वर के वाटिका के समय उसे दिखा. தன் கண்களை ஏறிட்டு பார்த்த லோத்து उसने अपने आंखों को उठाकर देखा हुआ लूत. தன் கண்களுக்கு பசுமையா இருந்த சோதோமை उसके आंखों के लिए हरियाला जो सोदोम दिखा தனக்கென்று தெரிந்து கொண்டு वो अपने आप को चुन लिया. சோதோமுக்கு நேராய் பிரயாணப்பட்டு புறப்பட்டு போனார். सदोम की ओर उसे यात्रा किया. சோதோம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு பச்சையா இருந்தது. सोदोम दूर से देखते समय उसके आंखों के लिए हरियाली दिखी. அது ஏதேன் तोட்டத்தை போல இருந்தது. वो एदेन वाटिका समान दिखा. கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. परमेश्वर की वाटिका के समान दिखा. ஆனால் உள்ளே போனால் पर अंदर जाते समय அந்த சோதோம் பட்டணத்து மக்கள் वो सोदोम के निवासी लोग அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருக்கிறார்கள். वो बहुत ही कठोर लोग थे. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிற மக்களாய் இருக்கிறார்கள். वो परमेश्वर के विरुद्ध बुरा काम करने वाले लोग थे. லோத்து என்று சொல்லும்போது लूत कहने पर பிரிந்து போனவன் என்று நாம் நினைக்கிறோம். उसे छोड़कर गया हुआ करके सोचते हैं. ஆனா கர்த்தர் இந்த லோத்துவை நீதிமான் என்று அழைக்கிறார். परंतु परमेश्वर लूत को धर्मी जानता है. வேதத்திலே வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय இந்த லோத்து தானாக பிரிந்து போகவில்லை. लूत अपने आप में वो अलग नहीं हुआ. ஆபிரகாம் லோத்துவை அழைத்து अब्राहम लूत को बुलाकर ஆபிரகாம் சொல்லுகிறார், अब्राहम बोलता है நாம் இருவரும் சகோதரர்கள், हम दोनों भाई हैं. நமக்குள்ளே சண்டை வேண்டாம், हमारे बीच में झगड़ा नहीं चाहिए. நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். हमारे अंदर झगड़ा नहीं நீ चाहिए. கிழக்கு போனால் நான் மேற்கு போகிறேன், तू बाई ओर जाएगा तो मैं दाई ओर चले जाऊंगा. நீ தெற்கு போனால் நான் வடக்கு तू போகிறேன். दक्षिण जाएगा तो मैं उत्तर की ओर चले जाऊंगा. இப்படி ஆபிரகாம் லோத்துவை அழைத்து சொன்னபோது ऐसा अब्राहम ने बुलाकर लूत को कहते समय லோத்து தன் கண்களை ஏறிட்டு பார்த்து लूत अपने आंखों को उठाकर देखकर சோதோமை தனக்கென்று தெரிந்து கொண்டார். सदोम को अपने लिए चुन लिया. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். हमें बहुत ध्यान पूर्वक रहना है. சத்ருவானவன்
எவர்களை எப்படி வஞ்சிக்கலாம் என்று பார்ப்பார். शत्रु किसे किस प्रकार पकड़ लेंगे कर कर देखता है. ஆபிரகாம் தான் சொன்னார், अब्राहम ने ही कहा था, நீ எதை தெரிந்து கொள்வியோ தெரிந்து கொள். तू जिसे चुनना चाहता है उसे चुन ले. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு உண்டாகுமேயானால் अगर ऐसा एक समय हमें मिलेगा तो நாம் கர்த்தரிடத்துல கேட்கணும், हम परमेश्वर से पूछना चाहिए. அல்லது எவர்கள் நம்மளை எப்படி சொல்லுகிறார்களோ அவரிடத்துல கேட்கணும். जो हमसे कहते हैं उनसे हमें पूछना चाहिए. ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாக்கும் இந்த லோத்து अब्राहम के भाई का बेटा था ये लूत, அண்ணன் மகன், उनका भाई का लड़का. ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, இந்த லோத்து சொல்லி இருக்கணும், ये लूत कहना चाहिए था, நான் எங்க போணுமோ நீங்க எனக்கு வழிகாட்டுங்க. मुझे कहाँ जाना है आप ही मुझे बताइए. நான் எங்க போணுமோ நீங்க எனக்கு வழிகாட்டுங்க. मुझे कहाँ जाना चाहिए आप ही मुझे बताइए. ஏன்னா ஆபிரகாம் வயதுல மூத்தவன், अब्राहम क्योंकि वो उम्र में बड़ा था, ஆபிரகாம் வயதுல மூத்தவன், उम्र में बड़ा अब्राहम था. ஆபிரகாம் அனுபவத்திலே மூத்தவன், अब्राहम अपने अनुभव में बड़ा था. ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன், अब्राहम परमेश्वर से बुलाया गया था. ஆபிரகாம் தேவனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன். अब्राहम परमेश्वर से प्रतिज्ञा पाया हुआ था. லோத்துக்கு ஒரு அனுபவம் இல்ல, लूत को कोई भी अनुभव नहीं था. ஏதோ ஆபிரகாமை பின்பற்றி வருகிறார். वो कैसे अब्राहम का पीछा कर रहा था. இப்போ ஆபிரகாமை பார்த்தவன் கேட்டு இருக்கணும், वो अब्राहम से सब पूछना चाहिए था, நீங்க எங்க போ சொல்லினா அங்க போறேன். तुम मुझे कहाँ जाना चाहते हो वहां पर मैं जाऊंगा. இந்த வார்த்தை அல்ல, ऐसा नहीं. அவன் தன் கண்களை ஏறிட்டு பார்த்து उसने अपने आंखों को उठाकर देखकर, தன் கண்களை நம்பி, वो अपने आंखों को ऐसा रखकर, தன் கண்களை நம்பி பின்தொடர்ந்து போனார். अपने आंखों पर भरोसा रखकर वो पीछे गया. அல்லேலூயா, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஒரு நினைப்பு வருது, उसके अंदर एक सोच आ रहा है. வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं, இருதயத்தில் ஒரு நினைப்பு வருகிறது, उसके मन में एक विचार आती है. அந்த நினைப்புக்கு நேராய் நம்முடைய கால்கள் போகிறது. वो विचार के अनुसार अपना पैर चलता है. என் கால்கள் என் இருதயத்தை பின்பற்றினது உண்டானால், अगर मेरा पैर अपने मन के विचार के अनुसार चले, யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, என் கால்கள் என் இருதயத்தை பின்பற்றி போனது உண்டானால், अगर मेरा पैर मेरे मन के विचार के अनुसार चले, ஒரு மனுஷனுடைய நடைகள் எதற்கு நேராய் போகிறது? एक मनुष्य का चाल चलन किसके ओर चलता है? இருதயத்தின் நினைவுக்கு ஏற்றார் போல போகிறது. उनके मन के विचार के अनुसार चलता है. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள். मनुष्य के मन का विचार हमेशा बुराई होता है. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள். मनुष्य के लोगों का मन का विचार हमेशा बुराई होता है. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், हमारे मन को जो मानते हैं वो मूर्ख है. இருதயத்தை நம்புகிறவன் மூடன், मन को जो भरोसा रखता है वो मूर्ख है. கண்களை ஏறிட்டு பார்க்கிறார். वो अपने आंखों को उठाकर देखता है. சோதோமுக்கு நேராய் பிரயாணப்பட்டார். सदोम की ओर निकल पड़ा. நடந்தது என்ன? उसमें क्या हुआ? ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதம் பட்டணத்து மக்களுடைய கூக்குரல் வானபரியந்தம் எட்டினது. सदोम के करने वाले बुराइयां वो स्वर्ग तक पहुंची. அவருடைய அக்கிரமம் பெரிதா இருந்தது. उनके अधर्म बहुत बड़े थे. அக்கிரமம் பெருகி போனது. अधर्म बहुत बढ़ गया था. கர்த்தர் பார்த்தார், परमेश्वर ने देखा, இந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் உள்ள மக்கள் அக்கிரமம் பெரிதா இருக்கிறது. सोदोम अमोरा का बहुत अधर्म बहुत बढ़ गया है. இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். सोदोम अमोरा के शहर को मैं नष्ट करने जा रहा हूँ. ஆனால் இந்த சோதோம் குமாரா பட்டணத்திலே லோத்து இருக்கிறார். परंतु ये सोदोम अमोरा के शहर पे लूत रहता है. லோத்து ஒரு நீதிமான். लूत एक धर्मी है. இந்த லோத்து நீதிமான் அழிந்து போக கூடாது. ये धर्मी लूत नष्ट नहीं होना चाहिए. துன்மார்க்கனோடு சேர்த்து நான் நீதிமானை அழிப்பதில்லை. अधर्म लोग के साथ में धर्मियों को नष्ट नहीं करूंगा. தேவனுடைய பிள்ளைகள் நாம் நீதிமானாய் இருந்தால், अगर हम धर्मी रहेंगे, துன்மார்க்கனோடு கூட சேர்த்து கர்த்தர் நம்மை அழிப்பதில்லை. अधर्म लोगों के साथ परमेश्वर हमें नष्ट नहीं करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. லோத்துவை பார்க்கிறார். लूत को देखता है. லோத்து ஒரு நீதிமான். लूत एक धर्मी व्यक्ति, நீதிமானை பின்பற்றி வந்தவன். धर्मी को पीछा करके आया व्यक्ति. ஆனா இவனும் அழிந்து போவானே. ये भी नष्ट हो जाएगा. சோதோமை அழிக்கும் போது இவன் அழிந்து போவானே. सदोम को नष्ट करते समय ये भी नष्ट हो जाएगा. இந்த சோதோமை விட்டு முதலாவது லோத்துவை வெளியேற்ற வேண்டும். ये सोदोम से लूत को पहले बाहर निकालना चाहिए. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். परमेश्वर अपने दूत को वहां पर भेजा. தூதனை அனுப்பினார். दूत को वहां पर भेजा. தூதனை அனுப்பி दूत को भेजकर இந்த லோத்துவை சோதோமை விட்டு வெளியே வர சொல்லுங்கள். ये लूत को सोदोम से बाहर निकालिए. சோதோம் பட்டணம் தீக்கிரையாக்கப்படுகிறது. वो सोदोम पटने अग्नि से भस्म होने वाला है. இந்த வார்த்தை தூதன் சொல்லி கொடுக்கிறார். ये दूत वहां पर उन लोगों को कह रहा है. தூதன் சொல்லி கொடுத்து வெளியேற்ற விரும்பும்போது ये दूत लूत को बोलकर बाहर निकालते समय அவர்கள் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். वो लोग अपने देरी करने लगे. காலதாமதம் वो பண்ணுகிறார்கள். देरी करने लगे. எப்பொழுது அக்னி இறங்குமோ தெரியாது. कभी अग्नि भस्म होएगा पता नहीं. ஆனால் இவர்கள் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கும் போது ये वहां पर देरी करते समय தூதர்கள்
அவர்கள் கைகளை பிடித்து दूत उनके हाथों को पकड़कर பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து शहर के बाहर ले जाकर 4 கட்டளைகள் கொடுக்கிறார்கள். उनको 4 बातें बताई। நீ அழியாதபடிக்கு இந்த பட்டணத்தை விட்டு ஓடி போ. तू नष्ट न होते हुए शहर से भाग जा। நீ அழியாதபடிக்கு மலைக்கு போ. ये नष्ट न होते हुए पर्वत की ओर चले जा। உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் நீ பின்னிட்டு பாராதே. तेरे जीवन बचने के लिए तू पीछे मुड़कर न देखना। கர்த்தருடைய வார்த்தை தூதன் மூலமாய் வந்தது. परमेश्वर की बातें दूत की ओर से आई। கர்த்தருடைய வார்த்தை தூதன் மூலமாய் வந்தபோது परमेश्वर की बातें दूत की ओर आते समय லோத்து தூதனை பார்த்து சொல்லுகிறார், लूत दूत को देखकर कहने लगा, அப்படி அல்ல ஆண்டவரே, वैसा नहीं प्रभु, அப்படி அல்ல ஆண்டவரே, वैसा नहीं प्रभु, நான் வயது சென்றவனாய் இருக்கிறேன், मैं तो बुजुर्ग हो जाऊं, எனக்கு மலை ஏறுவது கஷ்டமா இருக்கிறது, मैं पहाड़ पर चढ़ नहीं पाऊंगा, என்னால மலை ஏற முடியாது. मैं पहाड़ नहीं चढ़ पाऊंगा। இந்த சொன்ன வார்த்தை நிமித்தமாய் ऐसा बोलने के कारण அவன் வாழ்க்கையில் சம்பவித்த விளைவு उसके जीवन में होने वाली घटना பொல்லாத 2 சந்ததிகளுக்கு உருவாக்குவதற்கு காரணமாய் மாறி போனார். बुराई 2 संतति को उसने उत्पन्न किया। சாப நிறைந்த 2 சந்ததி உருவாவதற்கு லோத்து காரணமாய் மாறி போனார். श्रापित उनके वंश को बढ़ाने में लूत कारण बन गया। லோத்து நீதிமானாய் இருந்தாலே लूत धर्मी होने पर भी இந்த உலகத்திலே इस संसार पर சாப நிறைந்த சந்ததிகள் 2 உருவாவதற்கு காரணமாய் மாறி போனார். श्रापित वंश दो उत्पन्न होने के लिए वो कारण बन गया। தேவனுடைய பிள்ளை, உங்களை கர்த்தர் அழைத்தது, परमेश्वर ने तुम्हें बुलाया, உங்களை கர்த்தர் திருமண பந்தத்திலே இணைத்தது, तुम्हें शादी के बंधन में ले आया। பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்காக கர்த்தர் உங்களை திருமண பந்தத்திலே இணைத்து வைத்திருக்கிறார். पवित्र संतान पाने के लिए परमेश्वर ने पवित्र विवाह किया। ஆனால் இந்த லோத்து, परंतु ये लूत ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग சாப நிறைந்த சந்ததியை உருவாக்கினார். श्रापित संत को उन्होंने उत्पन्न किया। லோத்து கெட்டு போக காரணம் என்ன? लूत बिगड़ने का क्या कारण था? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, उसके मुंह से निकली हुई बोली, அப்படியெல்லாம் ஆண்டவரே, वैसा नहीं प्रभु, இப்படி, ऐसा, அப்படியெல்லாம் ஆண்டவரே, वैसा नहीं प्रभु, இப்படி. ऐसा, இந்த ஒரு வார்த்தை நிமித்தமாய் ऐसा एक बोली के कारण தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட பாத்திரமாய் இந்த லோத்துவை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கும் போது, सोने के रूप में उत्पन्न किया प्रातः के समान लूत को जब परमेश्वर ने ऊंचा करते समय இந்த ஒரு வார்த்தை நிமித்தமாய் एक शब्द के कारण இந்த லோத்தின் குடும்பம், ये लूत का परिवार சாப நிறைந்த சந்ததியை உருவாக்கு காரணமாய் மாறி போனது. श्रापित संतान उत्पन्न करने के कारण बदल गया। லோத்தின் மனைவி உப்பு தூணாய் மாறி போனாய். लूत की पत्नी नमक की पुतला बन தேவனுடைய गई। பிள்ளை கர்த்தர் அனந்த ஞானம் உள்ளவர், परमेश्वर बहुत दूर के ज्ञान रखता था, அவர் अनंत ஞானம் உள்ளவர், वो दूर की दृष्टि रखता है, அவருடைய ஞானம் மிகவும் பெரியது. उसकी दृष्टि बहुत ही अधिक है। தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஞானம் குறைவுள்ளது, हमारा दृष्टि बहुत कम है, நம்முடைய ஆண்டவர் ஞானத்தில் நிறைவுள்ளவர். हमारे परमेश्वर दृष्टि पे भरा हुआ है। அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானா, अगर वो एक शब्द कहे, தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு பின்னாடி சில ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கு. उस शब्द के पीछे बहुत से आशीर्वाद दबा हुआ रहता है। கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது, अगर परमेश्वर की बात हमारे और आते समय தேவனுடைய பிள்ளைகள் கண்மூடித்தனமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒத்துக்கொள்ள வேண்டும். हमें आंख बंद करके वो उस शब्द को अपने आप को स्वीकार कर लेना चाहिए। கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. परमेश्वर की बोली हाँ और आमीन में रहनी चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. परमेश्वर की प्रतिज्ञा हाँ और आमीन में होनी चाहिए। கர்த்தருடைய வார்த்தைக்கு பூர்ணமாய் செவி கொடுத்திருந்திருப்பாரேயானால், अगर परमेश्वर की बोली पर वो पूरी तरह से सुन लिया होता, தங்கத்துக்கு ஒப்பான ஒரு மகிமையான பாத்திரமாய் வணைந்தெடுக்கப்பட்ட இந்த லோத்து, सोने के रूप में बनाया गया पात्र ये लूत, ஆபிரகாமோடு சேர்ந்து இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த இந்த லோத்து, अब्राहम के साथ जब ये आशीर्वाद पाया हुआ ये लूत, இப்படி கெட்டு போவதற்கு சந்தர்ப்பம் வந்திருக்காது. ऐसा बिगड़ने का एक समय नहीं आता था। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். अपने जीवन में एक मन्नत मांगना है। கர்த்தர் ஒரு ஆலோசனை தருவாரேயானால், परमेश्वर अगर हमें एक सलाह दे, கர்த்தர் தம்முடைய தூதன் மூலமாய் ஆலோசனை கொடுத்தார். अगर परमेश्वर ने अपने दूत के समान एक सलाह दिया, அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய தூதனாய் தேவனுடைய ஊழியர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். आज के दिन में परमेश्वर के दूत के समान सेवक लोग को परमेश्वर ने नियुक्त करके रखा है। அப்படினால கர்த்தர் நியமித்து தந்திருக்க ஊழியர்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். इसलिए परमेश्वर ने नियुक्त किया हुआ ये सेवकों का बोली को हमें जानना है। அப்படி அல்ல ஆண்டவரே, ऐसा नहीं प्रभु, அப்படி அல்ல. ऐसा नहीं। இந்த
மறு உத்தரவு சொல்ல நம்ம எவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ ऐसा दूसरा उत्तर देने के लिए जो सीख लेते हैं, அவருடைய வாழ்க்கையில விருத்தி அடைந்ததாக நம்ம பார்த்ததே இல்லை. उनके जीवन में बढ़ोतरी हमने देखा ही नहीं है, சரித்திரத்திலையும் நாம் பார்த்ததில்லை, वैसा मैंने देखा ही नहीं है, அனுபவத்திலையும் பார்த்ததில்லை. ऐसा अनुभव में मैंने देखा नहीं है। இவர்களெல்லாம் திருப்பி பேச கற்றுக்கொள்கிறார்களோ जो लोग उत्तर बदले में देते हैं, அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. उनके जीवन में आशीर्वाद नहीं है। பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். बच्चे अच्छी तरह से जान लेना है, உங்கள் பெற்றோர்கள் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் तुम्हारे पालक लोग कोई भी बातें बोले, பெற்றோருடைய வார்த்தைக்கு பின்னாடி ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. तुम्हारे पालक के बोली के पीछे एक आशीर्वाद दबा हुआ है, பெற்றோருடைய வார்த்தைக்கு பின்பாக ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. पालकों के बोली के पीछे एक आशीर्वाद छुपा हुआ அது है। இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. आज तुम्हारे नजर पर नहीं दिखेगा, ஆனால் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையிலே अगर तो तुम्हारे पालक तुम्हें जो सलाह देते हैं, தேவனுடைய பிள்ளை நீ அப்படி அல்ல என்று திருப்பி பேசக்கூடாது. वैसा नहीं कर तुम्हें बदल कर नहीं बोलना, அப்படி இல்ல, ऐसा नहीं, எனக்கு இதுதான் பக்கமா இருக்கு, ये मेरे लिए सरल है, எனக்கு இதுதான் ஈஸியா ये இருக்கு, मेरे लिए इजी है, இது எனக்கு வசதியா இருக்கு ये मेरे लिए बहुत सरल है, என்று சொல்லி ऐसा बोलकर எவர்கள் திருப்பி பேச கற்றுக்கொள்கிறார்களோ जो बदला उत्तर देते हैं, அவங்களுடைய வாழ்க்கை उनका जीवन தேவனுடைய பிள்ளைகள் சூன்யமாய் மாறி போகிறது. उनका जीवन शून्य में बदल जाता है, அவங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் மாறி போகிறது. उनका जीवन जंगल रूपी बदल जाता है। தங்கத்துக்கு ஒப்பான விசேஷமான பாத்திரமாய் இருக்க வேண்டியவர்கள் सोने के रूप में एक विशेष पात्र में रहने वाले लोग இன்றைக்கு களிமண்ணாய் மாறி போகிறார்கள். आज वो मिट्टी के बर्तन के समान बदल जा रहे हैं। காரணம் इसका कारण அப்படி அல்ல என்று ऐसा नहीं कर அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற ஊழியர்களுக்கு, उनको जो सलाह देने वाले सेवकों को, அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தருக்கு, उनको सलाह देने वाले परमेश्वर को, அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற பெற்றோருக்கு उनको सलाह देने वाले पालकों को, அவர்கள் திருப்பி ஆலோசனை கொடுக்கிறதுனால उनको बदले में सलाह देने के कारण வாழ்க்கை களிமண்ணாய் மாறி போகிறது. उनका जीवन मिट्टी में बदल जाता है। அதனால தேவனுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையாய் இருந்தாலே, तुम अगर परमेश्वर की बहुत बातें रहे, தேவனுடைய ஊழியருடைய வார்த்தையாய் இருந்தாலே, परमेश्वर के सेवकों की बातें रहे, உங்கள் பெற்றோருடைய வார்த்தையாய் இருந்தாலே, तुम्हारे पालकों का बातें रहे, அப்படி அல்ல என்று திருப்பி பேசக்கூடாது. ऐसा नहीं करके उन्हें बदल कर नहीं बोलना, ஆம் என்று கீழ்ப்படிவீர்களே ஆனால் हाँ कर बोलकर आज्ञा पालन करोगे। தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிகிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். आज्ञा पालन करने वालों को परमेश्वर आशीर्वाद करता है। தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு என்று பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். परमेश्वर ने आज्ञा पालन करने वाले को पवित्र आत्मा को भेजा है। தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अपने आप का आज्ञा पालन करने वालों के पवित्र आत्मा संभाले कर लिखा गया है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும், हमें जागरूक रहना है, விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். जागरूक रहना है। கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? परमेश्वर हमारे लिए किस प्रकार रखा है? தங்கத்துக்கு ஒப்பான ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாய் வைத்திருக்கிறார். सोने के रूप में एक बहुमूल्य पात्र के समान रखा है। நம்முடைய வாழ்க்கை களிமண்ணாய் மாறி போக கூடாது, हमारे जीवन मिट्टी के समान नहीं बदलना है, களிமண்ணாய் மாறி போக கூடாது. मिट्टी के समान नहीं बदलना है। ஆண்டவருடைய பிள்ளைகள், हमारे परमेश्वर के लोग, நாம் மிகவும் கவனமாய் இருக்கணும். हमें बहुत ध्यान पूर्वक रहना है। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, आज बहुत सारे लोगों के जीवन வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். अपने जीवन में परमेश्वर के आशीर्वाद को खो जाते हैं। தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், दाऊद के रूप में हम शास्त्र में पढ़ते हैं, தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். दाऊद जंगल में भेड़ बकरी चरा रहा था। வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை जंगल में भेड़ बकरी चराने वाले दाऊद வீட்டுக்கு அனுப்பி, சாமுவேலை வீட்டுக்கு அனுப்பி शामुएल अपने घर पर जाकर வீட்டுல வச்சு அபிஷேகம் பண்ணுகிறார். उसके घर पर रखकर उसे अभिषेक देता है, அபிஷேகம் பண்ணுகிறார். उसे अभिषेक करता है। முதல் அபிஷேகம், पहला अभिषेक, அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு वो अभिषेक पाने के बाद திரும்பவும் ஆடு மேய்க்க போயிட்டார். वो फिर से जंगल में चले गया, திரும்பவும் ஆடு மேய்க்க போயிட்டார். फिर से चराने के लिए चले गया। தனக்கு கர்த்தர் தந்த அபிஷேகம் எதற்கு என்ற அறிவு அவனுக்குள்ள இல்ல. परमेश्वर ने उसे अभिषेक जो दिया वो क्या है करके उसको जानकारी नहीं थी। அவன் திரும்பவும் ஆடு மேய்க்க போனான். वो फिर से चराने के लिए चले गया। கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். ईश्वर फिर परमेश्वर ने फिर से बुलाया, கோலியாத்திடத்திலிருந்து வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்தார். गोलियत से जीतने के लिए उसने किया। இரண்டாவது முறை ஜனங்கள் அவனை அபிஷேகிக்கிறார்கள். दूसरी बार लोग उन्हें आशीर्वाद करने लगे। யூத கோத்திரத்துக்கு மாத்திரம் ராஜாவாய் இருக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். यहूदा गोत्र के राजा के रूप में उन्हें अभिषेक किया गया। யூத கோத்திரத்துக்கு மாத்திரம் ராஜா. यहूदा गोत्र का राजा மூன்றாவது முறை அபிஷேகம் பண்ணப்படுகிறார். तीसरी बार फिर से अभिषेक किया गया। முழு இஸ்ரவேலுக்கு ராஜா, पूरा इजरायलियों का राजा, முழு இஸ்ரவேலுக்கு ராஜா. पूरा इजरायलियों का राजा। கர்த்தர் அவனை ராஜரீக அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने उसे राजा का अभिषेक किया। இரண்டாவது அபிஷேகம் யூத ஜனங்களுக்கு மாத்திரம் ராஜாவை அபிஷேகம் दूसरा பண்ணுகிறார். यहूदा के लोगों के राजा के रूप में किया। மூன்றாவது அபிஷேகம் அவனை முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார்.
இருக்கிறார்கள். तीसरा अभिषेक उसको पूरे इजराइल के लिए राजा के लिए अभिषेक किया गया। 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் 3 बार अभिषेक करने के बाद வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं தாவீது இந்த சவுலுக்கு பயந்து दाऊद शाऊल को डर कर அரணிப்பான ஒரு இடத்துக்குள்ள ஓடி போனார். वहां पर छुपने के लिए जा गया। இவனுக்குள்ள காணப்பட்ட பயம், उसके अंदर एक डर, இவனுக்குள் காணப்பட்ட தாழ்வு மனப்பான்மை, उसके अंदर एक नम्रपन। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நமக்குள்ள பயமுள்ள ஆவியை தரவில்லை. परमेश्वर ने हमारे अंदर डर का आत्मा नहीं दिया है। கர்த்தர் நமக்கு தந்தது அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमारे अंदर आनंद को भरकर दिया है। தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்து परमेश्वर के अभिषेक को पाकर भी இன்றைக்கு அநேகருக்குள்ள உண்டாகிற பயம், अभी बहुत सारे लोगों के अंदर एक डर है, அநேகருக்குள்ள உண்டாகிற தாழ்வு மனப்பான்மை, और अभी बहुत सारे लोगों के अंदर नम्रता है। தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை பிடிக்க முடியவில்லை. परमेश्वर ने लगा वो जगह को हम नहीं पकड़ पा रहे हैं। தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் நம்மை வணைந்து வைத்திருக்கிறார். सोने के रूप में बहुमूल्य पात्र के समान परमेश्वर ने बनाकर रखा है, ஆனால் அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு परंतु उस जगह को हम नहीं पाते हुए நமக்குள்ளே உண்டாகிற பயம், हमारे अंदर उत्पन्न होने वाले डर, நமக்குள்ளே உண்டாகிற தாழ்வு மனப்பான்மை, हमारे अंदर उत्पन्न वाले नम्रता தேவனுடைய பிள்ளை நாம் மேன்மை அடைய முடியாதபடிக்கு தடுத்து கொண்டு இருக்கிறது. हमें महिमा में नहीं उठते हुए हमें रोक रहा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பயத்தை நீக்குவது கர்த்தர். डर को हटाता परमेश्वर है। தேவனுடைய பிள்ளை நாம் ஜெபிக்கணும், हमें प्रार्थना करना चाहिए, நாம் ஜெபிக்கணும். हमें प्रार्थना करना चाहिए। ஆண்டவரே எனக்குள்ள இருக்க பயத்தை மாற்றி போடு, परमेश्वर मेरे अंदर जो डर है उसे हमसे दूर कीजिए, எனக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மை மாற்றி போடு. हमारे अंदर की नम्रता को दूर कीजिए। எதிலையும் தன்னை மறைத்துக் கொள்கிறார் தாவீது. किसमें जाकर छुप जाता है दाऊद, அரணிப்பான இடத்துக்குள்ள ஓடி போகிறார். वो जाकर छुप जाता है। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இன்றைக்கு கர்த்தர் நம்மை எந்த ஸ்தானத்துல உயர்த்தி வைத்திருக்கிறாரோ परमेश्वर ने हमें जिस स्थान पर ऊंचा किया है அந்த ஸ்தானத்தை நாம் இழந்து போக கூடாது. उस जगह को हमें नहीं खोना है, அந்த ஸ்தானத்தை நாம் இழந்து போக கூடாது. उस जगह को हमें नहीं खोना है, நாம் களிமண்ணாய் மாறி போக கூடாது. हम मिट्टी के रूप में नहीं बदलना है। நம்மை பார்க்கிறவர்கள், हमें देखने वाले लोग இவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், ये परमेश्वर पर विश्वास किए, இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். ये लोगों को परमेश्वर आशीर्वाद कर ऊंचा किया है। இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ये परमेश्वर की और आशीर्वाद पाई हुई पीढ़ी है। இந்த ஒரு சாட்சி மற்றவருடைய வாயிலிருந்து வர வேண்டுமே அல்லாமல் ये गवाही दूसरे की ओर से आना चाहिए। இவர்கள் தேவனை தேடி போனார்கள், ये तो परमेश्वर को ढूंढ कर गए थे, எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் என்று சொல்லக்கூடாது. ये तो सभी से कमी होकर पीछे हट गए कर नहीं करना चाहिए। கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். परमेश्वर ने जो हमें ऊंचा किया उसे ऊंचे स्थान को पकड़े रहना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாதைகளை தெரிந்து கொண்டு ஓடி हर एक लोग हर एक रास्ते को पकड़ कर भागकर தங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த ஸ்தானத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். परमेश्वर ने उनके जीवन पर रखे हुए आशीर्वाद को वो खो गए हैं। அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல ஆமோஸ் தீர்க்கதரிசி குறித்து வாசிக்கிறோம். आमोस भविष्यवक्ता के बारे में शास्त्र में पढ़ते हैं। இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इस आमोस भविष्यवक्ता के बारे में शास्त्र में लिखा गया है। இந்த ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசி. ये आमोस तो है भविष्यवक्ता था। ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தரை அழைத்தார். आमोस भविष्यवक्ता के रूप में परमेश्वर ने उसे बुलाया। ஆனால் இந்த ஆமோஸை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்தால் परमेश्वर इस आमोस को भविष्यवक्ता के रूप में बुलाया तो भी இந்த ஆமோஸ் சொல்லுகிறார், ये आमोस कहता है நான் தீர்க்கதரிசி அல்ல, मैं भविष्यवक्ता नहीं हूँ, நான் தீர்க்கதரிசி அல்ல. मैं भविष्यवक्ता नहीं हूँ। அவன் காட்டத்தின் பழத்தை பொறுக்கிறவனாக वो காணப்படுகிறான். जंगल के फलों को उठाने वाला का दिखता है। காட்டத்தி பழம், जंगली फल, சகையு ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்திருந்தான். एक जंगली झाड़ पर चढ़कर बैठा था। காட்டத்தி மரத்தின் பழத்தை பொறுக்குகிறவனாய் ஆமோஸ் காணப்படுகிறார். जंगली झाड़ के फलों को उठाने वाला ये आमोस दिख रहा था। அதாவது அவன் உலகத்தை தேடி ஓடுகிறார். ये संसार के देख को भागता था। கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாய் அபிஷேகித்திருக்கும் போது परमेश्वर ने भविष्यवक्ता के रूप में उसे अभिषेक किया था। கர்த்தருடைய அபிஷேகத்தை மறந்து वो परमेश्वर के अभिषेक को भूलकर காட்டத்தி பழத்தை பொறுக்குகிறவனாய் जंगली फलों को उठाने वाला समान உலகத்துக்கு பின்னாக ஓடுகிறார். संसार के पीछे दौड़ने लगा। நம்முடைய ஓட்டம் எதற்கு நேராக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमारा दौड़ किसके और है करके हमें अच्छी तरह से जांच कर देखना है। வேதத்தில் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में घटना लिखा गया है। காட்டில் உள்ள விருட்சங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து जंगल के सभी वृक्ष एक होकर தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். हमारे लिए एक राजा चाहिए कर कहने लगे। எல்லா விருட்சங்களும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். सभी पेड़ मिलकर कहने लगे हमारे लिए एक राजा चाहिए। இப்போ ராஜாவாக முச்செடி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. अब एक राजा के लिए एक काटे के झाड़ को उत्पन्न किया गया। இந்த முச்செடி ஒரு அழைப்பு கொடுக்கிறது.
கொடுக்கிறது. एक कांटे का झाड़ एक बुलावा देता है, இந்த முட்செடி அழைப்பு கொடுக்கிறது. एक कांटे का झाड़ बुलावा देता है, என்னிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வாருங்கள். मेरे पास आके शरण ले लीजिए, என்னுடைய நிழலிலே நீங்கள் அடைக்கலமாய் ஓடி வாருங்கள். मेरे छावनी के नीचे आ जाइए। காட்டு இந்த முட்செடி அழைப்பு கொடுக்கிறது. एक कांटे का झाड़ बुलावा देता है, ஒலிவ மரத்தை பார்த்து சொல்லுகிறது, ओलिव के पेड़ को देखकर कहता है, என்னுடைய நிழலிலே அடைக்கலமாய் நீ ஓடி வா. मेरे छावनी के नीचे तू आ जा। ஒலிவ மரம் சொன்னது, जैतून का पेड़ कहता है, தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற, मनुष्य लोग ये தேவனும் மனிதர்களும் புகழுகிற, देवता और मनुष्य जो उपासना करने वाले, என்னில் உள்ள என் கொழுமையை விட்டுவிட்டு मेरे अंदर के चर्बीले को छोड़कर நான் மரத்தை ஆளுகை செய்ய போக மாட்டேன். मैं पेड़ के लिए नहीं जाऊंगा, நான் மரத்தை ஆளுகை செய்ய मैं போக पेड़ के மாட்டேன். पास नहीं जाऊंगा। தேவனுடைய பிள்ளை கர்த்தனமே அழைக்கிறார். परमेश्वर हमें बुलाता है, முட்செடி ஒலிவ மரத்தை அழைக்கிறது. कांटे का झाड़ ये जैतून के पेड़ को बुलाता है। ஒலிவ மரம் சொன்னது, जैतून का पेड़ कहता है, தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற, देवता और मनुष्य लोग मान करने वाले, என்னில் உள்ள கொழுமையை விட்டுவிட்டு मेरे अंदर के चर्बियों को छोड़कर நான் மரத்தை ஆளுகை செய்ய போக மாட்டேன். मैं पेड़ के पास नहीं आऊंगा। முட்செடி பார்க்கிறது, ये कांटे का झाड़ देखता है, அத்தி மரத்தை பார்த்து கேட்கிறது, वो जंजीर के पेड़ को देखकर कहता है, என்னுடைய நிழலிலே அடைக்கலமாய் வா. मेरे छावनी के नीचे तू आ जा, என்னுடைய நிழலிலே நீ அடைக்கலமாய் வா. मेरे छावनी के नीचे तू आ जा। அத்தி மரம் சொன்னது, अंजीर का पेड़ कहता है, நான் என் மதுரத்தையும் मैं मेरे मधुर को, என் நற்கனியை விட்டுவிட்டு मेरी अच्छी बातों को छोड़कर மரங்களை அரசால போவேனோ. मैं पेड़ के पीछे नहीं आऊंगा। அத்திமரம் சொல்லுது, अंजीर का पेड़ कहता है, என் மதுரத்தையும் मेरे मधुरता को, என் நற்கனிகளை விட்டுவிட்டு मेरे अच्छे फलों को छोड़कर நான் மரத்தை ஆள போவேனோ. मैं पेड़ के पीछे आऊंगा क्या? நான் போக மாட்டேன். मैं नहीं जाऊंगा। ஒலிவ மரம் போகல, जैतून का पेड़ नहीं गया, அத்தி மரம் போகல, अंजीर का पेड़ नहीं गया, திராட்சை செடியை பார்த்து கூப்பிடுகிறது, द्राक्ष के पेड़ को देखकर कहने लगा, நீ என் சட்டையின் நிழலில் கீழே வா. तू मेरे शरण के नीचे आ जा, நீ என் சட்டையின் நிழலிலே வா. तू मेरे शरण के नीचे आ जा। திராட்சை செடி சொன்னது, अभी द्राक्ष का पेड़ कहता है, தேவர்களையும் மனிதர்களையும் மகிழ பண்ணுகிற देवता और मनुष्यों को महिमा देने वाला, என் ரசத்தை நான் விட்டுவிட்டு मेरे रस को छोड़कर மரத்தை ஆளுகை செய்ய நான் போக மாட்டேன். उस पेड़ के नीचे नहीं आऊंगा, மரத்தை ஆளுகை செய்ய நான் போக उस மாட்டேன். पेड़ के नीचे नहीं मैंने आऊंगा। தேவ பிள்ளை முட்செடி நிழலிலே அடைக்கலம் கொடுப்பதற்காக முட்செடி அழைக்கிறது. कांटे का झाड़ उसके नीचे शरण लेने के लिए कांटे का झाड़ बुलाता है। இந்த முட்செடியின் நிழலிலே நீங்கள் அடைக்கலமாய் கடந்து போனால் अगर तुम उस कांटे के झाड़ के शरण लेने के लिए जाओगे, முட்செடியிலிருந்து அக்னி எழும்பி ஜனங்களை பட்சித்து போடு. कांटे के झाड़ में से अग्नि उत्पन्न होकर उन लोगों को भस्म कर देगा। ஆனால் கர்த்தர் அழைக்கிறார், परंतु परमेश्वर बुलाता है, கர்த்தர் அழைக்கிறார். परमेश्वर बुलाता है, தேவனுடைய பிள்ளை உலகம் உன்னை அழைக்கிறது. संसार तुम्हें बुलाती है, ஒரு பக்கம் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். एक जगह पर परमेश्वर तुम्हें बुलाता है, நீ சென்று அடைக்கலம் கொள்ள வேண்டிய ஒரு நிழல் तू जाकर शरण स्थान लेने के लिए एक जगह உன்னதமானுடைய செட்டைகளின் நிழல், परमेश्वर के पंखों तले, உன்னதமானுடைய நிழலிலே நீ அடைக்கலம் கொள்வாயானால் परमेश्वर के पंखों तले अगर तुम शरण लोगे, தேவன் உன்னை பாதுகாப்பாக, परमेश्वर तुम्हें बचाएगा। நீ களிமண்ணாய் மாறி போகாதபடிக்கு तुम मिट्टी के समान न बदलते हुए தேவன் உன்னை விளையாடப்பட்ட தங்கத்துக்கு ஒப்பான ஒரு மதுரமாய் மாற்றி வைத்திருக்கும் போது एक बहुमूल्य एक मधुर के समान परमेश्वर तुझे बदलते समय உன் வாழ்க்கை களிமண்ணாய் மாறி போகாதிருக்க तेरा जीवन मिट्टी के समान न बदलते रहते தேவ तेरे। பிள்ளை நீ ஆணுடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் ஓடி வந்தாய். तू परमेश्वर के पंखों के नीचे शरण के रूप में तू भाग कर आएगा, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். परमेश्वर तुझे संभालेगा। உலகம் அழைக்கிறது, संसार भी बुलाता है, முட்செடி அழைக்கிறது, कांटे का झाड़ बुलाता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் வாசித்த எல்லா சந்தர்ப்பங்கள் சம்பவங்களையும் हमने जो पढ़ा सब घटनाओं में ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியம் அழைக்கிறது. सभी लोगों पे सभी घटनाएं बुलाती है। அவர்கள் அந்த ஒரு சித்தத்துக்கு பின்னாடி ஓடுனபடினால் वो इच्छा के पीछे उन लोग भागने के कारण அவருடைய வாழ்க்கையெல்லாம் களிமண்ணாய் மாறி போகிறது. उनका सबका जीवन एक मिट्टी के समान बदल गया। இன்னைக்கு கர்த்தரமே அழைக்கிறார். आज परमेश्वर बुलाता है, எல்லாரும் முழங்கால் படிடுங்க, सभी लोग घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படிடுங்க, सभी लोग घुटने में आएंगे, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, परमेश्वर को देखकर कहेंगे, ஆண்டவரே परमेश्वर நீர் என் வாழ்க்கையை तुम हमारे जीवन को விலையேறப்பட்ட தங்கமாய் மாற்றி வைத்திருக்கிறீர். बहुमूल्य सोने के रूप में बदल के रखे हो, விலையேறப்பட்ட தங்கமாய்
தங்கமாய் மாற்றி வைத்திருக்கிறீர். बहुमूल्य सोने के रूप में बदल कर रखे हो। என் வாழ்க்கை களிமண்ணாய் மாறி போய்விடக் கூடாது. मेरा जीवन मिट्टी के समान नहीं बदलना है। என் வாழ்க்கை களிமண்ணாய் மாறி போய்விடக் கூடாது. मेरा जीवन मिट्टी के समान नहीं बदलना है। ஆண்டவரே நீர் என்னை காத்துக்கொள்ளு. परमेश्वर तुम मुझे रक्षा कीजिए। உம்முடைய செட்டையின் நிழலிலே நான் ஓடி வருகிறேன். तुम्हारे पंखों के अंदर में आ रहा हूँ। நீர் என்னை பாதுகாத்துக்கொள்ளு. तुम मुझे संभाल लीजिए। என் வாழ்க்கை களிமண்ணாய் மாறுவதற்கு मेरा जीवन मिट्टी के रूप में बदलने के लिए நான் யாரையும் அற்பமாய் எண்ண மாட்டேன் मैं ஆண்டவரே. मैं किसी को भी तुच्छ नहीं जानूंगा நான் परमेश्वर। யாரையும் அற்பமாய் எண்ண मैं மாட்டேன். किसी को भी तुच्छ नहीं जानूंगा। தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட பாத்திரமாய் நீர் என்னை வணைந்து வைத்திருக்கும் போது सोने के रूप में बहुमूल्य पात्र रूप में तुमने बना कर रखते समय என் வாழ்க்கை களிமண்ணாய் மாறி போவதற்கு मेरा जीवन मिट्टी के समान बदलने के लिए ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய துணிவு கொள்ள மாட்டேன். मैं तुम्हारे विरुद्ध बुरा काम करने के लिए तीव्रता नहीं रखूंगा। எனக்குள்ளே ஒரு துணிச்சலுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். मेरे अंदर एक तीव्रता को मैं नहीं रखूंगा। உமக்கு விரோதமான பொல்லாப்பு செய்வதற்கு நான் துணிவு கொள்ள மாட்டேன். तुम्हारे विरुद्ध में बुराई काम करने के लिए मैं नहीं बढ़ूंगा। வாய் திறந்து சொல்லுங்க. मुंह खोल कर कहेंगे, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. अपने मन के गहराई से बोलेंगे, ஆண்டவரே நான் களிமண்ணாய் மாறி போக கூடாது. हे परमेश्वर में मिट्टी के समान नहीं बदलना है। என்னை மாற்றும் ஆண்டவரே. मुझे बदल दीजिए உம்முடைய परमेश्वर। செட்டைகளின் நிழலிலே நான் வருகிறேன். अपने पंखों के शरण पर मैं आता हूँ। என்னை பாதுகாத்துக் கொள்ளு. मुझे संभाल लीजिए परमेश्वर। நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது என்பது கூடாத காரியம். अपने आप को हम शरण लेना ये हमसे नहीं हो पाएगा। நம்மை நம்மால் பாதுகாக்க முடியாது. हम अपने आप को नहीं संभाल पाएंगे। எடுக்கிற தீர்மானத்திலே உறுதியாய் நிற்க நம்மளால முடியாது. हम जो निर्णय लेते हैं उसमें हम नहीं स्थिर खड़ पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் வருஷத்தின் ஆரம்பத்திலே தீர்மானங்களை எடுக்கிறேன். हम इस साल के शुरुआत में हम एक निर्णय लेते हैं। தீர்மானத்திலே நிலை நிற்க முடியவில்லை. हम निर्णय पर स्थिर नहीं खड़े रह पाते हैं। நம்மை நாமே காத்துக்கொள்ள நம்மளால முடியாது. हम अपने आप को संभाल नहीं पाएंगे। அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், इसलिए पतरस ने इस प्रकार कहा, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று சொல்லுகிறார். पवित्र आत्मा से संभाले हुए तुमको कर परमेश्वर कहता है। பரிசுத்த ஆவியானவரால் காக்கப்பட்டிருக்க உங்களுக்கு पवित्र आत्मा से संभाले हुए तुम लोगों को நம்மை பாதுகாப்பது பரிசுத்த ஆவியானவர். हमें संभालने वाला पवित्र आत्मा है। நம்மை நிலைநிறுத்துவது பரிசுத்த ஆவியானவர். हमें स्थिर खड़ा रहने वाला पवित्र आत्मा है। எல்லாரும் வாய் திறந்து கேட்பேன். सभी मुंह खोल कर पूछेंगे, ஆவியானவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளு. पवित्र आत्मा हमें संभाल लीजिए। முட்செடி என்னை அழைக்கிறது. कांटे का झाड़ मुझे बुला रहा है। உலகம் என்னை அழைக்கிறது. ये संसार मुझे बुला रही है। முட்செடி நிழலுக்குள்ளே நான் போய்விடக் கூடாது. उस झाड़ के झाड़ पे मुझे नहीं जाना है। இந்த உலகத்துக்கு பின்னாடி நான் ஓடிவிடக் கூடாது. ये संसार के पीछे मुझे नहीं भागना है। ஆண்டவரே உம்முடைய சட்டங்களின் நிழலிலே என்னை காத்துக்கொள்ளு. आपके पंखों तले मुझे संभाल लीजिए। நீர் என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தை நான் இழந்துவிடக் கூடாது. आपने जो मुझे जगह पर रखा है वो जगह को मुझे नहीं खोना है। அப்படி அல்ல இப்படி என்று சொன்ன லோத்துவை போல என் வாழ்க்கை இருக்க கூடாது. ऐसा नहीं वैसा कर कहने वाले लूत के समान मेरा जीवन नहीं बदलना है। மாயை பற்றி கொள்ளக்கூடிய இருதயம் எனக்குள்ளே இருக்க கூடாது. माया के पीछे जो भागने वाले उसके व्यर्थ के समान नहीं होना है। என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. मुझे संभाल लीजिए परमेश्वर। எனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. मेरे अंदर एक नम्रता नहीं होना चाहिए। எனக்குள்ளே பயம் வரக்கூடாது मेरे ஆண்டவரே. अंदर डर नहीं आना चाहिए। நீர் என்ன நோக்கத்தோடு அழைத்தீரோ, आपने किस इच्छा के अनुसार मुझे बुलाया எந்த है, ஸ்தானத்திலே தெய்வ நீர் வைத்திருக்கிறீரோ आपने कौन सी जगह पर मुझे रखा है, அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள उस जगह को मुझे संभाल लेने के लिए பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணை செய்ய. पवित्र आत्मा मुझे सहायता कीजिए। பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணை செய்ய. पवित्र आत्मा मुझे सहायता कीजिए। எல்லார் இருதயத்தை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பு. सब मुंह खोलकर परमेश्वर के सम्मुख पर बोलेंगे। உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க. मन के गहराई से परमेश्वर के सम्मुख पर बोलेंगे, ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளு. परमेश्वर मुझे बचा रहो। ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளு. परमेश्वर मुझे बचा लीजिए। உலகம் என்னை அழைக்கிறது ஆண்டவரே. संसार मुझे बुला रहा है परमेश्वर। முட்செடி என்னை அழைக்கிறது ஆண்டவரே. कांटे के झाड़ मुझे बुला रहे हैं परमेश्वर। சாத்தான் என் கால்களுக்கு மறைவாய் வலையை விரிக்கிறான் ஆண்டவரே. ये शैतान मेरे पाँव के लिए फंदे फैला रहा है என் परमेश्वर। கால்கள் கண்ணிலே சிக்க கொள்ள கூடாது. मेरा पैर वो फंदे पे नहीं बैठना चाहिए। உலகத்திலே சாத்தான் விரிக்கிற வலைகளுக்கு என் கால்கள் சிக்கிக் கொள்ள கூடாது. ये संसार में फैलाए गए फंदे के ऊपर मेरा पैर नहीं लगना चाहिए। பொய்யான மாயையாகிய உலகத்தை நான் பற்றிக் கொள்ள கூடாது. झूठी बातें मेरे अंदर नहीं आनी चाहिए। நீர் எனக்கு தந்த கிருபையை நான் போக்கடித்து விடக் கூடாது. तुमने दिया हुआ अनुग्रह को मैं नहीं खोना चाहिए। பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை காத்துக்கொள்ளு. पवित्र आत्मा मुझे बचा लीजिए। பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை காத்துக்கொள்ளு. पवित्र आत्मा जी मुझे आप शरण दीजिए। எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सभी செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर का धन्यवाद करेंगे। எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி सभी செலுத்துவேன். परमेश्वर का धन्यवाद करेंगे। ஆவியானவர் உங்களை காப்பாற்றுவார். पवित्र आत्मा तुम्हें संभालेगा। ஆவியானவர் உங்களை காப்பாற்றுவார். पवित्र आत्मा तुम्हें संभालेगा। ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். परमेश्वर तुम्हें संभालेगा। உன் வாழ்க்கை களிமண்ணாய் மாறி போகாதபடிக்கு तेरा जीवन मिट्टी में नहीं बदलते हुए தேவன் அழைத்த அழைப்பிலே परमेश्वर तुझे जो बुलाता है, தேவன் உன்னை
வைத்திருக்கிற ஸ்தானத்திலே परमेश्वर ने तुम्हें जो स्थान में रखा है, தேவன் உன்னை விளையாடப்பட்ட பாத்திரமாய் தங்கமாய் வரைந்திருக்கும் போது बहुमूल्य सोने के रूप में परमेश्वर तुम्हें रखते समय அந்த ஸ்தானத்தை இழந்து उस போகாதபடிக்கு जगह को तुम न खोते हुए பரிசுத்த ஆவியானவர் உன்னை पवित्र பாதுகாப்பாராக आत्मा तुम्हें संभालेगा, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பாதுகாப்பாராக पवित्र आत्मा तुम्हें संभालेगा। glory glory ஆலே ஆமே ஆமே ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, தேவாதி தெய்வமே உமக்கு நன்றி, ஹalleluya ஹalleluya ஹோரி கபலரவ ஷலவரவல வரவல வரவ ரிபலரவ ஷலவரவ துளவரவல வரவல தீபபக்கபஷப கந்தரி தேக்கந்தர பௌக்கர பௌரிகந்தரபதி ஓவக தேதஷல ரிபாலரவ ஷலவரவல வரவ ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி, பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி, வல்ல பிதாவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி, ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கர்த்தர் நம்மை சாதாரணமான பாண்டங்களாய் அல்ல, परमेश्वर हमें कोई साधारण बर्तन नहीं, தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட சீயோன் குமாரரும் குமாரத்திகளுமாய் இந்த கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். सोने के तुल्य उत्तम सिय्योन के पुत्री के रूप में परमेश्वर ने हमें चुन लिया है। தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட சீயோன் குமாரரும் குமாரத்திகளுமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். सोने के तुल्य बहुमूल्य एक सिय्योन के पुत्री के समान परमेश्वर ने हमें चुन लिया है। உலகம் நம்மை அழைக்கிறது, ये दुनिया भी हमें बुला रहा है, முச்செடி நம்மை அழைக்கிறது, काटिया झाड़ हमें बुला रहा है, மாயை நம்மை அழைக்கிறது. हमें ये सारा दुनिया बुला रहा है। இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால் यदि हम इस बुलावा को मानेंगे, வாழ்க்கை களிமண்ணாய் மாறி போகும். हमारा जीवन मिट्टी बन जाएगा। ஆனபடினால இந்த ஒலிவ மரத்தை போல, इसलिए इस जैतून के पेड़ के இந்த समान, அத்தி மரத்தை போல, इस गुलर के पेड़ के समान, இந்த திராட்சை செடியை போல, इस दाग की लता के समान, தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற என்னுடைய கொழுமை விட்டு விட்டு நான் இந்த உலகத்துக்கு பின்னாடி வரமாட்டேன். जो देवताएं और मनुष्य प्रसन्न करते हैं उस चरबिला को चिकने को छोड़कर मैं नहीं आऊंगा। நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு விட்டு உலகத்துக்கு பின்னாடி நான் வரமாட்டேன். मैं अपनी मधुरता और भले बातों को छोड़कर नहीं आऊंगा। हालेलुया, ग्लोरी ग्लोरी ग्लोरी। प्रभु परमेश्वर, आप हमारी रक्षा कीजिए प्रभु जी। आपकी रक्षा होने दो, आपकी रक्षा होने दो प्रभु जी। मिट्टी ना बने प्रभु, मिट्टी ना बने परमेश्वर। को धन्यवाद करते प्रभु जी, நம்ம எல்லாரும் எழுந்து धन्यवाद। நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்தும். परमेश्वर के नाम की महिमा के लिए हम गीत गाएंगे। அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். தோளில் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமே அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமே அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வெடுத்து பருவில் பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வெடுத்து பருவில் பெருக செய்தார்.
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் கப்பலின் நதி தட்டினில் அவர் காணாதவர் போலாயிருந்தாம் கப்பலின் நடி தட்டினில் அவர் காணாதவர் போலாயிருந்தாம் எழுந்து வந்தார் அகத்தி சென்றார் அக்கறை கடந்து சென்றனர் எழுந்து வந்தார் அகத்தி சென்றார் அக்கறை கடந்து சென்றார் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளில் மேல் சுமக்கின்றவர் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தெய்வம் स्वर्गीय परमेश्वर நம்மை தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற பாத்திரமாய் நம்மை வணைந்து எடுத்திருக்கிறார். हमें सोने के तुल्य बहुमूल्य पत्रों से बनाए हुए एक बहुमूल्य बर्तन बनाकर रखा है। ஒருவரும் களிமண்ணாய் மாறி போய் விடக்கூடாது. हम में से कोई भी एक मिट्टी के समान न बन जाए। அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக इसलिए पवित्र आत्मा जी हमारी रक्षा करने के लिए ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க पवित्र आत्मा जी की प्रभुता में आज्ञा पालन करने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 धन्यवाद। உலகம் நம்மை அழைக்கிறது, ये दुनिया हमें बुला रहा है, முச்செடி நம்மை அழைக்கிறது, झाड़ियां हमें बुला रही है, மாயை நம்மை அழைக்கிறது. व्यर्थ बातें हमें बुला रही हैं, இந்த வலைகளிலே நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு उन जालों में हमारा पैर फंस न जाते हुए இந்த ஒலிவ மரத்தை போல, उस अंजीर के पेड़ के அத்தி समान, மரத்தை போல, जैतून के पेड़ के समान, திராட்சை செடியை போல उस द्राक्ष वृक्ष के समान நான் என் மதுரத்தையும் நற்கனியை मैं अपनी मधुरता और भले फलों को छोड़कर விட்டு விட்டு उसे छोड़कर இந்த உலகத்தின் பின்னாடி நான் வரமாட்டேன் इस दुनिया के पीछे मैं नहीं आऊंगा। என்று சவால் விட்டு வைராக்கியமாய் ஜீவிக்க ऐसे ही चुनौती के साथ और गंभीरता से जीने के लिए வானுடைய மறைவிலே கடந்து வந்து परमेश्वर के सर्वशक्तिमान के पंखों तले शरण पाने के लिए நெல்லை உண்டாகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள उसकी छाया से मिलने वाली सभी आशीर्वाद को पा लेने के கர்த்தர் लिए நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆண்டுடைய நாம மகிமைக்காக परमेश्वर के नाम की महिमा के लिए தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के लोगों ने दिए हुए दान को ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து परमेश्वर उसे स्वीकार कर आशीष करने के लिए பரிசுத்தப்படுத்தி பல மடங்காய் திருப்பி उसे पवित्र करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த காலை வேளைக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए हम फिर से आपको धन्यवाद देते हैं प्रभु நாங்கள் जी। தியானித்த வேத வசனம் हमने जो वचन ध्यान किया ஒவ்வொரு
தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பதிந்து हर एक बच्चों के मन में बसने दो प्रभु। தேவன் எங்களை எந்த ஸ்தானத்துல எப்படி விலையேற பெற்ற பாத்திரமா வைத்திருக்கிறீரோ परमेश्वर आप हमें जिस स्थान में और जैसे बहुमूल्य बर्तन बनाकर रखे हो அதை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு காத்துக்கொண்டு उसे पवित्र आत्मा जी की सहायता से रक्षा करने के लिए நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் आपके नाम को महिमा करने के लिए सहायता कीजिए। பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் हर ஆசீர்வதி एक बच्चों के हाथों की कमाई को आशीष कीजिए। கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும் दिए हुए दान को अग्रहण कीजिए। நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியம் கொடுப்பீராக अच्छे शरीर में बल दीजिए, ताकत दीजिए, सुख दीजिए, चंगाई दीजिए प्रभु जी। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் आपकी बला नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ये ஆத்துமாவே मेरे मन योग को கர்த்தரை धन्य, ஸ்தோத்திரி. जो कुछ मुझ में उसके पवित्र नाम को धन्य। ये मेरे मन यहोवा को धन्य, उसके किए किसी उपकार को नहीं भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र आत्मा जी की अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करें।